பாஷண்ட திருமஷண்ட தாவதகன சார்வாக சைலாசனி பௌத்தத்வாந்த நிராசவாசரபதி ஜைனேவ கண்டீரவக மாயாவாதி புஜங்கபங்க கருடத்ரைவித்ய சூடாமணி ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ விஜயதே ராமானுஜோயம் முனிகி பாஷண்ட சாகுர மகாபுர பாமுகாக்னி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி ராமானுஜோ விஜயதே யதிராஜராஜா. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் வேதாந்தாச்சாரியர் சுவாமி ராமானுஜர். அந்த பட்டமே ராமானுஜருக்கு வேதாந்த விசாரம் பண்ணி இந்த வேதாந்தங்கள்லாம் ஒருங்கே பகவானைத்தான் சொல்லுகிறது. அந்த பகவானுக்கு ரூபம் உண்டு, குணங்கள் உண்டு, அனைத்து காரியங்களும் உண்டு. அவாப்த சமஸ்த காமம் நகலேய பிரத்யநீகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் சாஸ்திரம் கோஷிக்கிறது என்று தன்னுடைய சித்தாந்தத்தை வெளிப்படுத்தினார் சுவாமி ராமானுஜர். அந்த சித்தாந்தம் தெளிவு பெற வேண்டும், மேலும் நம் போன்றவர்களுக்கு என்கிற அபிலாஷையோடு சோழசிம்மபுரம் ஜட்டயாச்சார் சுவாமியுடைய சசிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரியார் சுவாமி யதீந்திரமத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை ராமானுடைய திருவுள்ள கருத்து என்ன, அந்த கருத்தை நன்னாக நமக்கு புரியும்படி தெளிவுபட அனுகிரகித்தார். அந்த அனுகிரகம் என்பது ஒரு வரிசை கிரமத்திலே சொல்லப்பட்டது. 10 அவதாரங்கள் என்றும் அதிலே நாம் 9வது அவதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வர தத்துவத்தை. அதிலே நேற்றைய காலட்சேபத்திலே பகவானுக்கு வியாபிய கத தோஷம் கிடையாது. எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை பகவான். பகவான் விபு. நாமெல்லாம் ஜீவாத்மா அனுஸ்வரூபம். தர்மபூத ஞானத்தாலே ஜீவாத்மா விபுவாகிறான். ஆனா பகவான் சுரூபத்தாலே விபு, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை. அது சுரூபத்தாலும் ரூபத்தாலும் விக்கிரகத்தாலும் எங்கும் நிறைந்திருக்க தன்மை பகவானுக்கு உண்டு அப்படின்னு சாதித்தார். அதற்கு மேலே அந்த பிரம்மத்தை அனந்தன் என்றும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சாஸ்திரம் கோஷிக்கிறது. அப்பனா அந்தமற்றவன் பகவான், ஒரு நிலையில உட்பட்டவன் கிடையாது. அதாவது 3 இடத்துல பகவானுக்கு அந்தம் கிடையாது. தேசம் என்ன, காலம் என்ன, வஸ்து என்ன, தேச கால வஸ்து பரிச்சேத ரகிதன். அதாவது அந்தம் என்று தேசத்தாலும் வரும், காலத்தாலும் வரும், வஸ்துவாலும் வரும். நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கோம்னா அந்த தேசத்தாலே அது அந்தம். இவரை பார்த்து அவர் என்று சொல்ல முடியாது. அதனால் வஸ்துவால் அந்தம். ஒரு வஸ்து இன்னொரு வஸ்து ஆகுமானா ஆகாது. ஆக நாம் காலத்தாலும் தேசத்தாலும் வஸ்துவாலும் அந்தம் உண்டு. ஆனா பிரம்மத்துக்கு 3மே கிடையாது. பிரம்மம் காலத்தால் நித்தியத்துவம் ஆனபடியாலே காலத்தால் அந்தம் அல்ல. பிரம்மம் விபுவானபடியாலே தேசத்தால் அந்தம் அல்ல. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை பிரம்மத்துக்கு உண்டு. அப்ப எல்லா வஸ்துக்களிலும் பகவான் அவனுக்கு சரீரமாக ஆனபடியாலே வஸ்து பரிச்சேதம் இல்லை. அதனால் பகவான் அனந்தன் அனந்தன் தெரிவித்தார். அதற்கு மேற்கொண்டு பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன குணங்கள்? சத்தியத்துவ, ஞானத்துவ, அனந்தத்துவ, அதே போல அமலத்துவ. இந்தந்த குணங்களுடைய சத்தியமாக இருக்கிறார், அனந்தமாக இருக்கிறார், குற்றமற்றவராக இருக்கிறார், ஞானமயமாகவும் இருக்கிறார் பகவான். பிரம்மம் வந்து இது இத்தனையும் பகவானுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய குணங்கள். இதெல்லாம் சுரூப நிரூபக தர்மம்னு பேரு. 2 உண்டு. 2ன்னா என்ன? இன்னார் இணையார்னு பாக்குறோம். இதுதான் கடைசியில நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இன்னார் இணையார்ன்ற குணம். இன்னார்னா என்ன? சுரூப நிரூபக தர்மம். இணையார் என்றால் நிரூபித்த சொரூப விசேஷன்னு பேர்.
என்னன்னு புரியும்படி சொல்றேன். இப்ப ஆரவத்தை கதவை திறந்தார். கதவை திறந்து உள்ள விட்டுட்டார் அவரை. உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம் வரும். என்ன நீ இன்னார் இணையார்னு பார்க்காம அவர் உள்ள விட்டுட்டியே அப்படின்னு கேட்கிறா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னார் இணையார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது பொருள் தெரிஞ்சு சொல்லணும். அடிப்படை அடையாளம் இருக்கிறவனும் பிரம்மத்துக்கு அடிப்படை அடையாளம் தான் இன்னார். அதுதான் சொரூப நிரூபக தர்மம். சொரூப நிரூபக தர்மம். இன்னார்னு சொன்னா அடிப்படை அடையாளம். அது இருந்தா தான் அந்த வஸ்துவே புரிஞ்சுக்க முடியும். ஓ, இந்த வஸ்துவா சுவாமி, இது இன்னதுன்னு சொல்றோமோனோ, அதனால அந்த வஸ்துவை புரிஞ்சுக்க முடியும். அதுதான் சுரூப நிரூபக தர்மம்னு பேரு. இணையான்னு சொல்லியாச்சுன்னா என்ன சுவாமியே, அந்த சுரூபத்துக்கு ஒண்ணுமில்ல, ஒரு கடிகாரம். கடிகாரம்னா மணி காட்டுன்னு தெரியாது. ஆனா அந்த கடிகாரத்துக்கு மேல் இருக்கு, நல்லா சுத்தி நிறைய வைரங்கள் பாய்ஞ்சிருக்கு, நிறைய அலங்காரம் பண்ணி இருக்கு, அதுக்கு பூக்கள்லாம் சுத்தி இருக்கு, அதுக்கு இந்தந்த தன்மையோடு இருக்கு, அதெல்லாம் சொல்ற போனோம். அந்த அடையாளங்கள்லாம் இணையாம். முக்கியமான அடையாளம் மணிக்காட்டு கடிகாரத்துக்கு. அதற்கு மேல நிறைய அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணியிருப்பாருனோ சுத்தி, அதெல்லாம் அது இணையான்றது. அதுதான் அந்த இணையான்றது இன்னான் என்று சொல்லக்கூடியதான் சொரூப நிரூபக தர்மம். சொரூப நிரூபக தர்மமே இல்லைன்னா அதை நிரூபிக்கவே முடியாது. அப்ப அடையாளம் சொல்லணும். இது யார், இந்த வஸ்து என்ன, அந்த அடையாளம் சொல்றதுதான் சொரூப நிரூபக தர்மம். அடையாளம் சொல்லிவிட்ட பிறகு அந்த வஸ்துக்குண்டான பெருமைகள், அந்த வஸ்து எதனால பண்ணப்பட்டது, அந்த வஸ்துவால் என்ன நன்மை, அந்த வஸ்துக்கு என்னென்ன குணங்கள் உண்டு, இதெல்லாம் சொல்ற போனோம். அதெல்லாம் நிரூபித சொரூப விசேஷனம்னு பேரு. நிரூபித்த சொரூப விசேஷன பேரு. ஏன்னு ஏற்கனவே ஒரு வஸ்துவை நிரூபிச்சாச்சு. அந்த நிரூபிக்கப்பட்ட வஸ்துவுக்கு மேலே 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 குணங்கள் சொல்றோம் இல்லையா, அதுக்கு இருக்க அடைமொழி, அந்த அடைமொழியை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அதுதான் நிரூபித்த சொரூப விசேஷனம். நிரூபிக்கப்பட்ட பொருளிலே அதுல இருக்கக்கூடிய விசேஷணங்கள் என்னவோ அது விசேஷனம். இப்ப பிரம்மம்னா எப்படி இருக்கும்? சத்தியமாய் இருக்கும், ஞானமாய் இருக்கும், ஆனந்தமயமாய் இருக்கும், அமலமாய் இருக்கும். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா அப்படின்னு பிரம்மத்தை தெரிஞ்சு கொள்றோமோ. அப்ப அது சொரூப நிரூபக தர்மம். அதன் பிறகு இந்த பிரம்மம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பண்ணா, ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ். இதான் பகவான்ங்கிற சப்தத்துக்கு உண்டான அர்த்தமே இதான். பகவான் பகவத் சப்தார்த்தின்னு அடிக்கடி வரும் காலட்சேபத்துல உபன்யாசகர்கள், அதே போல வியாக்கியானம் வரும். பகவத் சப்தார்த்தின்னு என்ன அர்த்தம்னா, சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா, இது சுரூப நிரூபக தர்மம். அதுக்கு மேல பகவத் சப்தார்த்தின்னா ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் முதலான குணங்களை உடையதாக இருக்கும். இதுதான் நிரூபித சுரூப விசேஷனம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா, பிரம்மத்தை நிரூபிக்கிறதுக்கு உண்டான சுரூப நிரூபக தர்மம். நிரூபிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட பிரம்மம் புதுசா வந்துட்டுன்னு கேட்காதீங்க, ஒரியத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். நிரூபிக்கப்பட்ட பிரம்மத்துக்கு மேற்கொண்டு அவருக்குண்டான குணங்கள், அவருக்குண்டான அடையாளங்கள் சொல்லணுமோ. பிரம்மம் தெரிஞ்சிருத்து, அந்த பிரம்மத்தில் என்னென்ன பெருமைகள், ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் இதெல்லாம் இருக்கணும். அதான் நிரூபித்த சொரூப விசேஷனம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப அடுத்தது, பிரம்மம் சிருஷ்டிக்க வேணும்னா அனைத்து ஞானமும் இருக்கணுமோனோ, ஞானமும் இருக்கணுமோனோ, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணுமோனோ, எல்லாத்துக்கும் ஆற்றல், சர்வஜத்தம் இருக்கணும், சர்வ சக்தி இருக்கணும். இவையெல்லாம் இருந்தாதான் சிருஷ்டிக்க முடியும். ஒண்ணுமே இல்லை. ஒரு குயவன் ஒரு பானையை பண்றதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கணும், வெறும் பானை. அப்ப பகவான் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கணும்னா அதுக்கு உண்டான சர்வஜத்துவம் என்ன, சர்வ ஞானத்துவம் என்ன, சர்வ சக்தித்துவம் என்ன, இதெல்லாம் இருக்கணும். இதுதான் பகவானுக்கு அகடித கடனா சாமர்த்தியம். இந்த சப்தம் சாஸ்திரம் ரொம்ப நாள் எடுத்திருக்கு. அகடித கடனா சாமர்த்தியம், சேராதவைகளை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு. இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். நல்குரவும் செல்வம், நரகம் சொர்க்கமுமாய், வெல்வகையும் நட்பம், விடமும் அமுதமுமாய், பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்குபுடி திருவிநகர் கண்டேறிந்திட. அதான் அகடித கடனா சாமர்த்தியம். அந்த அகடித கடனா சாமர்த்தியத்தால பகவான் சிருஷ்டிக்கிறார். எப்படி சுவாமி சிருஷ்டிக்கிறார்? முதல்ல பிரகிருதி, மூல பிரகிருதி, பிரகிருதி மகானார்த்து,
மகான் அகங்காரமானது. இதெல்லாம் ஆறுதானா, இதுக்கெல்லாம் சக்தி வேணுமோனும் ஆழ்வாரே தெரிவிக்கிறாரு. சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பால். எப்படி இருக்கு? சூழ்ந்து இருக்கு, அகன்று இருக்கு, ஆழ்ந்து இருக்கு, முடிவில்லாத இருக்கு. எத்தனை அடையாளங்கள் சொல்றாரு, எத்தனை அதுக்குண்டான விசேஷங்களை இடுறார். அத்தனை விசேஷங்கள் காரணம் அந்த விசேஷணத்தை கூடி இருக்கக்கூடிய அந்த பிரகிருதியை, அந்த மகானை நம்ம சிருஷ்டிக்கணுமோ, மகானாகணும், மகான் அகங்காரமாக்கணும்னோ. அப்ப அதுக்கு எத்தனை ஞானம் வேணும். அப்ப ஒவ்வொன்றையும் மாத்தலாது. பிரகிருதி மகானானது, மகான் அகங்காரமானது. அகங்காரம் தன்மாது பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்னென்ன உண்டோ 24 தத்தங்களாக ஆகுது. அதுக்கு மேல பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் பண்ணுகிறார். இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துக்கணும். பஞ்சீகரணம் பண்றா அதை ஒவ்வொன்னு சேர்க்கிறாரையா. இதற்கெல்லாம் சக்தி வேணுமோனோ. சக்தி மட்டும் இருந்தா போறாது, ஞானம் வேணுமோனோ. அப்ப இதுக்கெல்லாம் சக்தி ஞானம் இருக்கு. இது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருடைய கணக்கு, ஒவ்வொருத்தருடைய கர்மா அவளுக்கு உண்டோட கர்மா இருக்கையா, அந்த கணக்கெல்லாம் இன்னொருத்தருக்கு போகாதபடி ஞாபகம் வச்சிருக்கிறோமோனோ. இதற்குதான் சர்வஜத்துவம்னு பேரு. என்னுடைய கர்மா எங்கிட்டுதான் இருக்கப்படுது, உங்களுடைய கர்மா உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களோட என்ற வருமா, என்னோட உங்கள்கிட்ட வருமானா வரவே வராது, அது மாறவே வராது. பேங்க் அக்கௌண்ட் வேணா தப்பா நம்பர் போட்டா மாறிடும். இங்க ஏதாவது நடக்கும்னா எதுவுமே நடக்காது. அதனாலதான் சர்வஜத்துவம், பகவானுக்கு சர்வஜத்துவம் இருக்கு. இன்னொருத்தர் கணக்கு போகாதபடி இருக்கிறார்களே. இந்த குணங்கள்லாம் சிருஷ்டிக்கு உபயோகப்படக்கூடிய குணங்கள். பகவான் சிருஷ்டிக்கும் போது அப்படி யாரெல்லாம் சரணன்னு வருகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய தர்மங்கள் எது? சரணன்னு பத்தனம் போனோம், அதற்குண்டான குணங்களை காட்டணும் போனோம். நம்ம சரணன் போய் 19 அவர் பத்தின்னு இருக்காரு, சுவாமி ஒண்ணுமே இல்லை அப்படி இருக்காரு, உதாசீனா இருக்காருன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப சரணம் பத்தணும்னா அதற்குண்டான தர்மங்கள் எது? வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம், சுசீலம், சுலபம், பிராப்தம், இதெல்லாம் இருக்குமோனோ. ஏன்னா உன்னுடைய குற்றத்தை பார்க்க மாட்டார், உன்னோடு கூடவே இருக்கிறார். அது மட்டுமல்ல, உனக்கு தேரோட்டியாக, இதெல்லாம் இங்க மகாபாரத தெரிவிக்கிறார், திலலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். உனக்கு தேரோட்டியா இருந்து, இதோ நான் காலை நீட்டின்னு இருக்கேனே, நல்லா பிடிச்சுக்கோ, என் திருவடியை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுமா. பாரு, காலை நீட்டிக் கொண்டிருந்து சுலபனாய் சௌலபியமாய் உனக்காக கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு சூது நடந்தானே, செத்தாரை மீட்டு சாபாது நோக்கி உருவன் எடுத்த இடத்திலே தேர நடாத்தி. இத்தனையும் அர்ஜுனா எதற்கு நீ ஒரு தடவை சரணன்னு சொல்ல மாட்டியா? அததான் காத்துன்னு இருக்காரு. திருவடியை காமிக்கிறார்னா எதுக்காக திருவடியை இருக்க? புகழும் அடியேன் அந்த வார்த்தை சொல்லுவோமான்றதுதான் பகவான் காத்துட்டு இருக்காரு. அந்த சரணன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்காக தான் திருவடியை நீட்டிக்கொண்டு பகவான் சாய்க்கிறார் இல்லையா? அதற்காக தான் சௌலபியம் வேணும். ஆக குற்றங்கண்டு வருவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்று துணியகைக்கு சுவாமித்வம், சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலபியம் தெரிவித்தார்களே பிரலோகாச்சாரியர் தன்னுடைய கிரந்தத்துல. அதே மாதிரி வாத்சல்யம் என்ன, சுவாமித்வம் என்ன, சௌசீல்யம் என்ன, சௌலபியம் என்ன, இந்த குணங்கள்லாம் இருக்கணுமோ. இந்த குணங்கள் இதுக்காக என்னமா, நான் போய் திருவடி பத்தனமோனோ, அதுக்காக தான் தெரிவிக்கிறார். இதத்தான் ஆழ்வார் நிகரில் புகழாய் உலகம் உண்டுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ வந்து புகுந்தேனேன்னு தெரிவிக்கிறார். நிகரில் புகழாய் இதான் வாத்சல்யம், உலகமூன்றுடையாய் இதான் சுவாமித்வம், நிகரில் அமர் என்னையாழ்வானே இதான் சௌசீல்யம், நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே இதான் சௌலபியம். இப்ப ஆழ்வார் சரணாகதி பண்றான்னா இந்த 4 குணங்களோடு இந்த இடம் இருக்கே. நிகரில் புகழாய் வாத்சல்யம், ஏன்னா பகவானுக்கு புகழ் இருக்கு. புகழ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தப்பை அவர் என்ன பண்ணார்? வத்சத்தின் பக்கத்திலே கண்டு இருக்குமா போலே. வத்சம்னா பசு, பசு என்ன பண்ணுவோம்? தன்னுடையது அன்றுன்ற கண்டைய அழுக்கெல்லாம் அப்படியே நக்கி நக்கி சாப்பிட்டு இருக்கு போனோம். அந்த குற்றத்தையே போக்கியமாக கொள்ளுமோனோ அந்த குணம் இருக்கா சுவாமின்னு. அதுதான் நிகரில் புகழாய். அப்படிப்பட்ட புகழ் படித்தான். உலகமூன்றுடையாய். சரி சுவாமி, அவருக்கு அவ்வளவு தூரம் அவருக்கு இருக்கு சுவாமி, அவருக்கு வாத்சல்யம் இருக்கு, என்னுடைய குற்றத்தை பார்க்க மாட்டார். ஆனா அவர் குற்றத்தை பார்க்கணும், காரியம் பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியம் இருக்கா? சாமர்த்தியம் வேணுமோனோ. பக்கத்து வீட்டுக்காரர் கூட என்னுடைய குற்றத்தை பார்க்க மாட்டார். போட்ட சுவாமி பக்கத்து வீட்டுக்காரர் கூட ஆனா என் காரியத்தை அவர் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டானா? அததான் உலகமூன்றுடையாய் சுவாமித்துவம்.
மூன்று லோகம் சொன்னது இங்க 14 லோகங்கள். 3 லோகத்து உலகம் மூன்றுடையார். 3 லோகத்துக்கும் அவர் சுவாமியா இருக்கார். அப்படிங்கிற சுவாமித்துவம் சொல்லி அப்ப என்னுடைய காரியத்தை பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியம் உண்டு. சரி சுவாமி, அதுக்கு மேல சௌசல்யம் உண்டா? சௌசல்யம் உண்டா? என் கிட்டக்க வருவாரா? சீல குணம் இருக்கணும்னா அந்த சௌசல்யம் உண்டானா என்னையாழ்வானே எனக்காகவே வந்திருக்கார் திருவேங்கட மலையானவர். அப்ப என்னையாழ்வானே சௌசல்யம் தெரியாது. அதுக்கப்புறம் நிகரமர எங்க இருக்கார் சுவாமி? அவர் எங்கேயோ இருக்கார், சீவை குண்டத்துல இருக்கார். அங்க வந்து சரணாகதி பண்ணுங்கன்னா சுவாமி சரணாகதி பண்ணாதான் சீவை குண்டம் போக முடியும். அப்படி இருக்க செய்து சீவை குண்டத்தில் இருக்காருனா இருக்கார் சுவாமி. நிகரம் எங்க இருக்காரு? பக்கத்திலே திருவேங்கடமுடையானாக நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அவரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே சௌலபியம். திருவடியை நீட்டுக் கொண்டு, எப்படிப்பட்ட திருவடி, அந்த திருவடியை நீட்டுக் கொண்டிருக்காருன்னா இந்த குணங்களை சொல்லி ஆழ்வார் சரணாகதி பண்ணிடுறாங்கன்னா அப்ப சரணாகதிக்கு முக்கியமான இந்த 4 குணங்கள் வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம் இருக்கு இல்லையா? இந்த 4 குணங்கள். அதுக்குன்னே பேரு ஆசிரியன உபயோகமான குணங்கள். ஆசிரியத்துக்கு பகவானை பற்றுவதற்கு உபயோகமான குணங்கள் பகவான் இருக்கு. அதுக்கு பேரு காருண்யம் இருக்கு. காருண்யம் முதலியான குணங்கள் எல்லாம் என்னை ரட்சிப்பதற்கு உபயோகமாக இருக்கு. பகவான் கருணை படைத்தவன். பரத்வ, காரணத்துவ, வியாபகத்துவ, நியந்திரத்துவ, காருணிகத்துவ 5ஆம் பத்திலே பகவான் கருணை உள்ளம் படைத்தவன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப காருணிகத்துவம் உண்டோனோ அந்த காருணிகத்தை என்ன தெரிவிக்கிறார்? என்னை ரட்சிப்பதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய குணம் அது எங்க தெரியுது? சாலப்பலனால் உகந்தோடு உயிர்கள் காப்பானே கோல திருமாமகளோடு. சாலப்பலனால் உகந்து உயிர்கள் காப்பானே கோல திருமாமகளோடு அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப என்னை ரட்சிப்பதற்கு அத்தனை குணங்கள் உண்டு. அதற்கு மேலே சரி சுவாமி சிருஷ்டிக்கிறானா? இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறானா? ஈஸ்வரன் அண்டங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறான். 2 சிருஷ்டி இருக்கு, சமஷ்டி சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டின்னு 2 உண்டு. அதாவது சமஷ்டி சிருஷ்டினா தானே அண்டங்களை எல்லாம் சிருஷ்டித்து பஞ்சபூதங்களை சிருஷ்டித்து பஞ்ச தன்மாத்திரைகளை சிருஷ்டித்து அந்த இடத்தையும் சிருஷ்டிக்கிறானோ இதுக்கெல்லாம் சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. அப்புறம் வெஷ்டி சிருஷ்டினா பிரம்மா என்ன, தட்ச பிரஜாபதி என்ன, இவர்கள் மூலமா சிருஷ்டிக்கிறானோ அதுக்கெல்லாம் வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. அப்ப இந்த பிரம்மாவுக்கு அந்தரியாமியாய் தட்ச பிரஜாபதிக்கு அந்தரியாமையை இருந்து கொண்டு சிருஷ்டியை செய்கிறான். நாம என்ன நினைக்கிறோம்? பிரம்மா தான் சிருஷ்டிக்கிறான்னு நினைக்கிறோம். அல்லை. அதனால என்ன, பிரம்மாவுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு தானே சிருஷ்டிக்கார். அது மட்டும் இல்ல, விஷ்ணுவாக அவதாரம் பண்ணி காலம் முதலானவைகளுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு மனு முதலானவர்களுக்கெல்லாம் அந்தரியாமை இருந்து கொண்டு ஜகத்தை ரட்சிக்கிறார். அவருடைய முதல் அவதாரம் விஷ்ணு அவதாரம். விஷ்ணு அவதாரம் பண்ணி ஜகத்தை ரட்சிக்கிறார். அது மட்டும் இல்ல, மனு முதலானவர்களுடைய ரிஷிகள் இருக்காளையா அவளுக்கெல்லாம் அந்தரியாமையாக இருந்து கொண்டு இந்த ஜகத்தை ரட்சிக்கிறார். அது மட்டும் இல்ல, ருத்ரன் என்ன, காலதேவனன் என்ன, மிருத்யு தேவதை என்ன பண்ணலாம். ருத்ரன், காலதேவதன், மிருத்யு தேவதை இவர்களுக்கு அந்தரியாமை இருந்து கொண்டு ஜகத்தை அழிக்கிறார். ஏன்னா ஜகத்தை சிருஷ்டிக்கக்கூடியது பிரம்மா, ஜகத்தை ரட்சிக்கக்கூடியது விஷ்ணு, ஜகத்தை அழிக்கக்கூடியது ருத்ரன் சொல்றோம்னோ 3 காரியம் பகவான் தான் பண்றார். தன் காரியம் விஷ்ணுவாக இருந்து கொண்டு தன் காரியத்தை தானே பண்றார், அது ரட்சிப்பது. மேற்கொண்டு படைப்பது என்பது பிரம்மாவுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு படைக்கிறார். ருத்ரன் என்ன, அதே போல மிருத்யு தேவதை என்ன, காலதேவதை என்ன, இவர்களுக்கு அந்தரியாமையை கொண்டு அடிக்கிறார். அதனால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அனைத்தையும் பகவானே செய்கிறார். அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த முற்றொழிலையும் பகவானே செய்கிறார் என்று தெரிகிறது. இப்படிப்பட்ட தன்மைகளை உடையவனான ஈஸ்வரன் எப்படி இருக்காரு? இப்படிப்பட்ட பெரியவன் சுவாமி. அவர் 5 நிலையோடு இருக்கிறார். 5 நிலையோடு இருக்கார். இப்ப இந்த பழைய அட்டவணை நீங்க எடுத்துக்கணும், இருந்தா எடுத்துக்கோ, இந்த இடத்துக்கு பார்க்கணும். இப்ப ஈஸ்வரன் நீங்க, அதாவது முதல்ல பிரமாணம், பிரமேயம். அந்த பிரமாணத்துல 3 பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம். பிரமேயத்தை திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் பார்த்தோம். அப்படியே இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். மறுபடியும் அந்த கிரமத்தை தான் இன்னைக்குல எப்பவுமே காலட்சேபம் அந்த கிரமத்துல தான் பயின்று இருக்கு. பிரமேயம், பிரமேயத்தை 2ஆ பிரித்தார், திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும். அதுல அத்ரவியம் சத்துவகுணம் என்ன, அதே ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன,
சப்தஸ்பர்ச ரூப ரத்னங்கள் என்ன, இதெல்லாம் மேல வரப்போகுது. அது இன்னும் பார்க்கல. நம்ம அத்ரவியம் தான் 10வது அவதாரம். இப்ப ஈஸ்வர அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அத்ரவியத்தை பார்க்கணும். இப்ப திரவியத்துல ஜடம் அஜடம்னு பிரிச்சோம். அத ஜடத்தை பராக்கு பிரத்யக்னு பிரித்தோம். அத பிரத்யக்ல ஜீவாத்மா ஈஸ்வரன் பிரிச்சோம். ஜீவாத்மா ஈஸ்வரன் பிரித்தோம். ஜீவாத்மாவை பார்த்துட்டோம். இப்ப ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பகவான பிரம்மத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிரம்மமே 5 நிலையாக இருக்கு. பரத்வம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமி என்ன, அர்ச்சை என்ன, இது 5 நிலையா இருக்கணும். இப்ப அந்த 5 நிலைகள் தான் சொல்லப்படுறாரு. பகவானுக்கு இருக்கக்கூடிய 5 நிலைகள். இதுவரைக்கும் பார்த்தது என்ன, பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, பகவானுக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன, பகவானுக்கு இருக்கக்கூடிய தேஜஸ் என்ன, பகவானுடைய சொரூப நிரூபக தர்மம் என்ன, நிரூபித்த சொரூப விசேஷனம் என்ன, இதையெல்லாம் பார்த்துக்கணும். இனிமே அவருக்கு இருக்கக்கூடிய 5 நிலைகள் எந்த நிலைகள்? பரத்தம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அச்சை என்று சொல்லக்கூடிய 5 நிலைகள். இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். விண்மீது இருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுலெங்கம் மறைந்துரை வாய்ந்திருக்கிறார். ஐயா, இத பிரலோகச்சா தெரிகிறார். பாட்டு கேட்கும் இடமும், கூப்பீடு கேட்கும் இடமும், குதித்த இடமும், வளைத்த இடமும், ஊட்டும் இடமும் பகவானே. அங்க ஆச்சாரியன், இங்க நம்ம பகவானுக்கு சொல்லணும். அப்ப பாட்டு கேட்கும் இடமும், கூப்பீடு கேட்கும் இடமும், வளைத்த இடமும், குதித்த இடமும், ஊட்டு இடம் பகவானே. இதான் இவனுடைய 5 பிரகாரங்கள். எப்படிப்பட்ட 5 பிரகாரங்கள்? பரத்தம், சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவன், அது பரத்தத்தை தெரிவிக்கிறது. வியூகம், திருப்பார்கடலே வியூக வாசுதேவனா இருக்கிறார், அந்த வியூகத்தை தெரிவிக்கிறது. விபவம், ராமகிருஷ்ண அவதாரங்கள், எண்ணிறந்த அவதாரங்கள். அஜாயமானோ பகுதா விஜாயத்தை சொல்லி ஜன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம்பில் பிறப்பில் பல்பிறவி பெருமான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட விபவாவதான் தெரியாது. அதுக்கப்புறம் அந்தர்யாமித்துவம், ஒவ்வொரு இதயத்துக்குள்ளும் ஒவ்வொரு வஸ்துக்குள்ளையும் பகவான் அந்தர்யாமியாக இருந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இது 4வது நிலை அந்தர்யாமித்துவம். அடுத்து அர்ச்சை. அர்ச்சை என்பது ஒவ்வொரு திவ்ய தேசங்கள் தோறும் ஒவ்வொரு இடத்திலும், மலையிலும், குன்றுகளிலும், கூடத்திலும், அது அவரோட கிரகம் அவருடைய வீட்டில இருக்கா இல்லையா? வீட்டிலையும் அந்த நிலை இருக்கக்கூடியது அந்தர்யாமித்தம். அப்படிப்பட்ட நிலைதான் இது அர்ச்சைன்னு தெரிவிக்கிறார். இப்ப முதல்ல பரவாசுதேவன் இருக்கிற பரத்தம். பரத்தம் விஷயம் எப்படி இருக்கு? பரரூபம், பகவானின் வைகுண்ட ரூபம். இந்த 5ம் தெரிவிக்கப்படுறார். கிடுகிடுன்னு இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்னும் புதுசா சொல்ல போறது கிடையாது. அப்படின்னு படிச்சுட்டு போனாலே, அந்த புஸ்தகத்தை வாசிச்சுட்டு போயிட்டாலே உங்களுக்கு புரியும். இதுதான் மேற்கொண்டு சொல்றேன். இப்ப பரத்தம், பரத்தம்னா பரரூப வைகுண்ட ரூபம். வைகுண்ட ரூபம்னா திரிபாதஸ்யாம் அமிர்தம் திவி. சாஸ்திரம் புருஷத்துவம் சொல்றது. இந்த 7, 14 அண்டகடாக்கள் எத்தனையோ இருக்கு இல்லையா? எத்தனை அண்டகடாக்கள் சேர்த்தாலும் அதெல்லாம் 1/4 பாகம் தான். அப்ப ஸ்ரீவைகுண்ட 3/4 பாகம். திரிபாதஸ்யா அமிர்தம் திவி, 3 மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய விபூதி நித்திய விபூதி. அந்த நித்திய விபூதியில் எப்படி இருக்கார்? குமுத, குமுதாட்ச, பொண்டரீக, வாமன, சங்குகர்ண, சர்பநேத்திர, சுமுக, சுப்ரதிட்ட என்றவெல்லாம் என்னடா? ஆங்காங்கு இருக்கக்கூடிய நகர பாலகர்கள். புதுசா சொல்றேன். நகர பாலகர்கள் தான் ஒண்ணுமில்லை. நம்ம பாட்டுக்கு 16ஆம் பாட்டு திருப்பாவையில, நாயகனாய் என்ற நந்தகோபுரிய கோயில் காப்பானே, குடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, அதைத்தான் இங்க எடுத்திருக்க. கோயில் காப்பான், வாசல் காப்பான் 2 சொன்னா இல்லையா? அதைத்தான் இங்க என்ன தெரிவிக்கிறார்? இங்க என்ன தெரிவிக்கிறார்? நகர பாலகர்கள், துவார பாலகர்கள். நகர பாலகர்கள் யாராருன்னா, இந்த ஸ்ரீவைகுண்டத்துல அந்த ஸ்ரீவைகுண்டத்தை காக்கக்கூடிய நகரம் இருக்கு இல்லையா? அந்த நகரத்தை காக்கக்கூடியவர்கள் குமுதன், குமுதாட்சன், பொண்டரீகன், வாமனன், சங்குகர்ணன், சர்பநேத்திரன், சுமுக, சுப்ரதிஷ்ட என்று சொல்லக்கூடிய 8. இதுக்கு நகர பாலகர்கள் பேரு. அப்ப வைகுண்டத்தை 8 பேர் பாதுகாக்கிறார்கள். அந்த இதுல 2 குழு இருக்கு. 2 குழு என்னன்னா, அதுல ஒண்ணு நகர பாலகர்கள், இன்னொன்னு துவாரபாலகர்கள். அதுதான் கோயில் காப்பான், வாசல் காப்பான். ஒன்னும் சிரமமே கிடையாது. சிரமமே இல்லை. நமக்கு நன்னா புரியும். சப்தங்கள் தான் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குமே தவிர நன்னா புரியும், கேட்டு இருக்கும். அப்புறம் கோயில் காப்பான், வாசல் காப்பான் தான் நகர பாலகர்கள், துவாரபாலகர்கள். ஆண்டாள் சொன்னது அப்படி தெரியுது இல்லையா? இவை எல்லாம்
திவ்யமான இவரெல்லாம் எப்படி இருப்பான்னா திவ்யமான ஆயுதத்தையும் ஆபரணத்தையும் தரித்துக் கொண்டு நகரபாலர்கள் இவர்களால் நன்கு ரட்சிக்கப்பட்ட வைகுண்டம், நன்கு ரட்சிக்கப்பட்ட வைகுண்டம். அப்படின்னா யாரா இருக்கா? குமுத, குமுதாட்ச, பொண்டரீக, வாமன, சங்குகர்ண, அதே போல சர்ப்பநேத்திர, சுமுக, சுப்பிரதிஷ்ட என்று சொல்லக்கூடிய 8 பாலகர்கள். அவர்கள் நகர பாலகர்கள். அப்புறம் துவாரபாலகர் யார் சுவாமி? இவெல்லாம் துவாரபாலகம் வாசலை காப்பான், கோயில் காப்பான் தான் நகர பாலகர்கள். வாசலை காப்பவர்கள் யாரு? சண்ட, பிரசண்ட, பத்ர, சுபத்ர, ஜெய, விஜய, காத்ரு, விதாத்ரு. இவ 8 பேரும் உள்ளே இருக்கக்கூடிய வாசல் காப்பார்கள். அப்ப கோயில் காப்பான், வாசல் காப்பான். கோயில் காப்பான் தான் நகர பாலகர்கள், வாசல் காப்பான் தான் என்னது இவ உள்ள இருக்கக்கூடிய வாசல் காப்பார்கள். என்னன்னா தெரியாது இல்லையா? அப்படி இருக்க செய்தே இவெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்டம், இப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் 2 பேரும் காக்குறா. அப்ப அங்க 8 இங்க 8 16 பேர் காக்குறா. அது மட்டும் இல்ல, வைகுண்டத்தில் இருக்கிற மகாமணி மண்டபம், அந்த மண்டபத்துக்கு நடுவிலே என்ன எதை பரத்வத்தை விவரிக்கிறார், சுருக்கமா தான் விவரிக்கிறார். 5 நிலையும் விவரிக்க போறார். முதல்ல பரத்வத்தை விவரிக்கிறார். அதுல வைகுண்டத்துக்குள்ள நடுவுல எது இருக்கு? மகாமண்டபம் இருக்கு. அந்த மகாமண்டபத்துக்கு நடுவுல தர்மாதிபீடம், 8 கால்களோடு கூடிய தர்மாதிபீடம். பார்சாதி எம்பெருமானுக்கு முதல் உற்சவத்துல வாகனமே தர்மாதிபீடம். அது எங்க இருக்கு, வேற எங்க திவிதேசத்துல இருக்கான்னு அடி எனக்கு தெரியல. அடி எனக்கு திருவல்லிக்கேணி வாசியா இருக்கிறபடியாலே பார்சாதிக்கு துவஜாரோகணம் ஆன உடனே இல்ல துவஜாரத்துக்கு முன்னாடியோ அது அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறும்னு வச்சுக்கோ. ஆனா முதல் நாள் காத்தாலே தர்மாதிபீடம் தான் அவருக்கு உற்சவத்தில் இருக்கிறது. அப்படின்னா 8 கால்களோடு கூடியது, 8 கால்களோடு கூடிய சிம்மாசனத்திலே அதற்கு மேல ஆதிசேஷன் இருக்கார். அதற்கு மேல ஆதிசேஷன், ஆதிசேஷன் மேலே யாரு? வீட்டிருந்த திருக்கோலத்தோட பகவான் இருக்கார். ஸ்ரீவைகுண்டத்துல சைன திருக்கோலம் கிடையாது. வீட்டிருந்த திருக்கோலத்தோட 4 திருக்கங்களோடு திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு கூடியவனாய் ஸ்ரீதேவி என்ன, பூதேவி என்ன, நீலாதேவி என்ன, இந்த நாச்சிமார்களோடு சங்கம் என்ன, சக்கரம் என்ன, வில் என்ன, கதை என்ன, கத்தி என்ன முதலிய திவ்ய ஆயுதங்களோடு தரித்தவனாய் கிரீட்ட மகுட சூடாவதம்ச ஹார கைவேயுக மகர குண்டல முக்தாதாம காஞ்சி குண பிரளம்ப நூபுராப்தி அபரிமித திவ்ய பூஷனாய் அனைத்து பூஷணங்களும் தரித்தவனாய் அனந்த கருட விச்சேனாதிகளுடைய நித்தியமான நித்தியசூரிகளோடு முக்தர்களோடும் அங்க வீட்டிருந்த திருக்கோலத்தோடு வீட்டிருக்கிறார். இருக்கச்சாபால நித்தியர்கள் முக்தரனவனஹா ஊஹா ஊஹா அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதக அகஸ்தோல் அகிருது அகஸ்தோல் அகிருது அகஸ்தோல் அகிருது அப்படின்னு அந்த ஆச்சரியமான அந்த சாமகானம், அந்த சாமகானத்தை பாடிண்டே நித்தியமா பாடியிருக்கா. பாடிண்டே அந்தமில் பேரின்பத்தோடு அடியரோடு இருந்தவைன்ற ஆனந்தமா எல்லாரும் அனுபவிக்கும்படியாக ஞானம் என்ன, சக்தி என்ன, தேஜஸ் என்ன, பலம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன முதலான எண்ணிலடங்காத அதிசயமான இருக்கக்கூடிய அல்ல குறையாத நிரவதிகமான எல்லையில்லா எல்லையிலே அற்றதான கல்யாணங்களோடு கூடியதாய் பரபிரம்மம் பரவாசுதேவனாய் எங்கும் சப்தங்களாய் கூறப்படும் ஸ்ரீமன் நாமராயணன் பரமரூபத்தில் இங்கே பரரூபத்தில் இருக்கிறார். இதான் பரரூபத்துக்கு உண்டானுங்க. அப்படிப்பட்ட பரரூபத்துல பகவான் இருக்கிறார். அப்படிப்பட்ட பரரூபம் எப்படி? வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை அந்த நிலையோடு முக்தாத்மா என்ன, நித்தியாத்மா என்ன இவர்கள்லாம் சூழ அங்க நித்திய கானம் உண்டு. என்ன கானம் உண்டு சுவாமி? ஊகா ஊகா திருவாழ் உண்டா சுவாமி? உண்டு. வேதாந்த சொல்லிட்டா திருவாழ் உண்டுன்னா அங்கும் ஆகஸ்தியம் உண்டுன்னு சொல்லிட்டார். அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆகஸ்தியம் அங்கேயும் திருவாழ் உண்டு. ஏன்னா கேட்டு ஆறார் வானவர்கள் சிவிக்கினிய செஞ்சொல்லே. ஆனா என்ன வித்தியாசம்னா அங்க நித்தியர்கள் சொல்ல மாட்டானாம். ஏன்னா நித்தியர்கள் சொல்ல மாட்டான், அவன் கேட்கறது தான் இருக்கிறான். கேட்டு ஆறார் வானவர்கள் கேட்டு கேட்டு அவள் சொன்னதை விட அவள் கேட்கறது திருப்தி சொல்றதுல கிடையாதான். அதான் என்ன பண்ணுவான்? முக்தாத்மா இங்கிருந்து போறானோ ஆழ்வார்லாம் அங்க இருக்கானோ செவிச்சுட்டே இருப்பா. உயர் வர உயர் நலம் உடையவன் எவரவன் ஐயர் வரவன் அவா வெற்று வீடு வெற்ற குருகூஷண இதெல்லாம் நல்லா செவிச்சுட்டே இருப்பா ஆனந்தமா. இது போல ஊகா ஊகா
அகமன்னம் அகமன்னம். இந்த உபனிஷத் சேவிக்குமா போலே அதே போல இது திராவிட உபனிஷத்து. இதையும் கூட்டா சேவித்துக் கொண்டு ஆனந்தமா பரரூபத்தில் சிவந்தாரன் வீட்டிருக்கிறார். இது பரரூபம். பரரூபம்னா சீவை குண்டநாதன் இருக்கக்கூடிய இது பரத்வம். அதுக்கப்புறம் வியூகம், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். வியூகம், வியூகம்னா சீவை குண்டநாதனே யோகிகள் எல்லாம் தியானம் பண்ணுவதற்காக படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை நடத்தணும் என்பதற்காக, சாஸ்திரம் கொடுப்பதற்காகவும் தர்ம பரித்தியாரணம் பண்ணதுக்காகவும் என்ன பண்ணாரு? வியூகமா திருப்பார்க்கடலே வந்து சயனிக்கிறான். எப்படி இருக்கான்? யோகிகள் வந்து சேவை சாய்க்கணும், கூப்பீடு கேட்கும் இடம்னு பேரு. எல்லாரும் போய் அவதாரம் பண்றதுக்கு அவதாரம் கந்தமே அங்கதான். அங்கிருந்தா ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா நாதபரியங்க முஸ்லித்து ஆகத்தோ மதுராபுரம் வாக்கியம் இருக்கணும், அறிவம்ச வாக்கியம். இதுல ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா ஸ்ரீராப்தியனாகலாக அங்க வரார். சீவை கொடுத்து டைரக்டா இங்க வர்றது கிடையாது. அவர் நேர திருப்பார்க்கடல் பாரு. திருப்பார்க்கடல் தான் இது அவதாரமே நடக்கிறது இல்லையா? அந்த அவதாரத்துக்காகவும் அவ தேவர்கள்லாம் சீவைக்குன்னு போகணும், போக முடியாது. ஏதாவது அவளுக்கு இருக்கக்கூடிய கட்டங்கள் நட்டங்கள், அவருக்கு என்னென்ன பிரார்த்தனை உண்டோ அந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணணும். அப்ப அந்த யோகிகள்லாம் போகணுமானோ, ஏகுகள்லாம் போறதுக்காக. அது மட்டும் இல்ல, சிருஷ்டித்தல் என்ன, அதே போல ரட்சித்தல் என்ன, சம்ஹாரம் பண்ணுதல் என்ன, இந்த மூணையும் நடத்துவதற்காகவும் சாஸ்திரம் கொடுக்கணுமோனும். அந்த சாஸ்திரம் கொடுப்பதற்காகவும் தர்ம பரிவர்த்தனம் பண்ணணுமோனும். தர்ம பரிவர்த்தனம் பண்ணுவதற்காகவும் வியூகமாய் திருப்பார்க்கடலே சயனித்திருக்கிறான். இந்த திருப்பார்க்கடல் சயனித்திருக்கிறானோ அந்த திருப்பார்க்கடல் பரவ இது வியூக வாசுதேவன் பேரு. இவரை நாளா பிரிக்கலாம். பரவாசுதேவன் ஸ்ரீவைகுண்டம், யூக வாசுதேவன் திருப்பார்க்கடல். அவரை நாளா பிரிக்கிறோம். இதுதான் சகஸ்ரநாமத்துல வரும். சதுராத்மா, சதுர்யுவகா, சதுர்தம்சகா கேள்விப்பட்டிருக்கணும். சதுராத்மா, சதுர்யுகா. இதனால்தான் சகஸ்ரநாமம் பாஷ்யம் கேட்கணும்னாலே பராசர பட்டுடைய வாக்கியத்தை வியாக்கியானத்தை கேட்கணும், வேற யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு என்ன தெரியுமா? தர்ப்பணம்னு பேரு, பகவத் குண தர்ப்பணம். வேற எந்த வியாக்கியானம் சகஸ்ரநாமத்து பாஷ்யம் மத்த மதங்களையும் பண்ணியிருக்கா. ஆனா அது பீஷ்மாச்சாரிய திருவுள்ளப்படி அது இருக்குமானா இருக்காது. பீஷ்மாச்சாரிய திருவுள்ளம் என்னமோ அந்த திருவுள்ளப்படி இருப்பது என்ன பராசர பட்ட பண்ணதுதான். அதான் அதுக்குதான் பேரே என்ன தெரியுமா? பகவத் குண தர்ப்பணம். தர்ப்பணம்னா கண்ணாடி. அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம நின்னோம்னா நம் முகம் நன்னா பளிச்சுன்னு தெரியறதுனோ, அதே போல பராசர பட்டருடைய வியாக்கியானத்துக்கு முன்னாடி நின்னோம்னா அதை நல்லா சேவிச்சோம்னா பகவானுடைய குணங்கள் பளிச்சுன்னு சற்ற தெளிவாக தெரியக்கூடிய ஒரு தன்மை அதை தெரிவிக்கிறது. இது அதான் தெரிவிக்கிறார். சதுராத்மா, சதுர்யூகா, சதுர்தம்சகான்னு தன்னை தானே 4 நாளா பிரிக்கிறார். என்ன நாளா பிரிக்கிறார்? அவர் தான் யூக வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன். இது மெயினா இது எதுக்கு தெரியுமா? அது பாஞ்சராத்த சாஸ்திரம். இதுதான் பாஞ்சராத். நாமே திருவாராதனை பண்றோம்னு ஆத்தி திருவாராதனை எங்கேயோ வேணாம். ஆத்தி திருவாராதனை முடிக்கும் போது மந்திர புஷ்பம் பண்றோம். மந்திர புஷ்பம் பண்ணி முடிச்சுன்னா ஒரு அர்ச்சனை பண்றோம். அர்ச்சனை கேசவ நாராயண மாதவ கோவிந்தா. அதுல வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனுருதி இவாலையும் சொல்லணும், இவாலையும் சேர்த்து சொல்லணும். இதெல்லாம் திருவாராதன கிரமம்ன்ற ஒரு நிலை இருக்கு. நித்திய திருவாராதனைன்றது எம்பெருமானா தனியா பண்ணியிருக்கார், அப்புறம் மணவாளமான தனியா பண்ணியிருக்கார். அப்படி கிட்ட இங்க பூர்வாசனம் சில பேர்லாம் பண்ணியிருக்கா வச்சுக்கோ. ஆனா இதெல்லாம் உண்டு. சாது வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனுருத இதெல்லாம் பிரிவு. அப்ப பரவாசுதேவன் என்பது ஸ்ரீவைகுண்டநாதன். அப்ப வியூகத்துக்கு வரும்போது அவரே என்ன அது வியூக வாசுதேவனா வந்துடுறார். அப்ப பரவாசுதேவனான பெருமாள் என்ன பண்றார்? சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தனன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்படின்னு அனிருத்தனம் ஆகம் இல்லையா? அப்ப ஆவதற்கு இடைப்பட்ட வாசுதேவன் தான் யூக வாசுதேவன். அப்ப யூக வாசுதேவனத்திலிருந்து 6 குணங்கள் பூர்ணமா இருக்கு. என்னென்ன 6? பகவான் 6 குணங்களோடு கூடியவன். பகவத் சப்தார்த்தி அடிக்கடி வரும். பகவத் சப்தார்த்தி 6 குணங்களோடு கூடியவன். என்னென்ன 6 குணம் சுவாமி? ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். இந்த 6 குணங்களும் யூகவாசுதேவனுக்கு பூர்ணமா இருக்கும். ஆனா அடுத்து இருக்கக்கூடிய சங்கர்ஷன் என்ன, பிரத்யும்னன் என்ன, அனிருத்தன் என்ன, இவாளுக்கு அந்த 6 குணங்களை 2 பிரிக்கப்படுகிறது. 2 குணங்கள் சங்கர்ஷனுக்கு, 2 குணங்கள் பிரத்யும்னனுக்கு, 2 குணங்கள் அனிருத்தனுக்கு. அப்படின்னா என்னங்க? சங்கர்ஷனுக்கு ஞான பல குணங்கள்,
அதே போல பிரத்யும்னனுக்கு ஐஸ்வர்யம் என்ன, வீரியம் என்ன, இந்த குணங்கள். அனிருத்தனுக்கு சக்தி என்ன, தேஜஸ் என்ன, இந்த 2 குணங்கள். ஆக 2 பிரிக்கப்படுகிறது. சங்கர்ஷனுக்கு ஞானம் என்ற குணம், பலம் என்ற குணம். பிரத்யும்னனுக்கு ஐஸ்வர்யம் என்ற குணம், வீரியம் என்ற குணம். அதே போல அனிருத்தனுக்கு சக்தி என்ற குணம், தேஜஸ் என்ற குணம். இந்த 2 பிரிக்கிறது. இதில் சங்கர்ஷனன் தான் அழிப்பார், பிரத்யும்னம் தான் படைப்பார், அனிருத்தன் தான் ரட்சிக்கிறார். அப்ப 3 காரியத்தையும் பெருமாள் தான் பண்றார். நாம என்ன ருத்ரன்னு சொல்லிட்டு இருக்கோம், பிரம்மான்னு சொல்லிட்டு இருக்கோமோ, வியூகவாசுதேவனாக இருந்து கொண்டு அவரையே 3ஆக பிரித்து கொண்டு வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தாதிகள் இவ 4 பேர் இருக்கா இல்லையா? ஆக சங்கர்ஷன் தான் என்ன பண்றார், சம்ஹாரம் பண்றார், அவர் தான் அழிக்கிறார். அதே போல பிரத்யும்ன என்ன பண்றார், அவர் தான் சிருஷ்டிக்கிறார், படைக்கிறார். அதே போல அனிருத்ரா, இதுதான் சொன்னேன், கூப்பீடு கேட்கும் இடம் சொன்னவனோ வியூகம். வியூகம்னா திருப்பார்கடல். அங்கிருந்த அவதாரங்களே, அங்கிருந்த சிருஷ்டி முதலாளவைகளாம் அனிருத்ராழ்வார் ரட்சிக்கிறார். இந்த 3 காரியத்தை பெருமாளே பண்றார். பெருமாளை பண்றா, அவர் சீவை குண்டத்திலிருந்து பண்ணமாட்டார். நல்லா பாத்துக்கோ, ரட்சிப்பதோ சம்பாதிப்பதோ அதே போல சிருஷ்டிப்பதோ, இந்த 3 காரியத்தும் சீவை குண்டத்துல அந்த ஆனந்தம் 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 ஆனந்தம். அங்க என்னன்னாங்க உப்பேயம் தாங்க, எப்ப பார் ஆனந்தம், மத்தது கிடையாது. நலமந்தம் இல்லதோ நாடு, தெளிவிசும்பு திருநாடு அது. ஆனா இதெல்லாம் லீலாவிபூதி, ஸ்ரீபாடல் லீலாவிபூதி. இங்கிருந்தான் என்ன பண்றாரு, படைத்தல் காத்தல் அழித்தல் 3யும் பண்ண மாட்டார். 3யும் பண்றார், சீவை குண்டத்தில் பண்ண மாட்டார். அப்ப பண்றாரா, அவதாரங்கள் பண்ணணும்னாலே எல்லாம் வியூகத்துலதான் வருவார். அவதாரங்கள் பண்ணணும்னாலே வியூகம் வந்துடும். வியூக வாசுதேவனா அவதாரம் பண்றாரு. இதத்தான் இந்த ஹரிவம்சம் சொல்றது. ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரான் நவனிகேதனக நாகபரியங்கம் ஸ்ருத்த ஆகத்தோ மதுராபுரியம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? எப்படி சுவாமி இது திருப்பாவில் இருக்கா? இருக்கு. முதல் பாட்டு 2ஆம் பாட்டு 2மே. முதல் பாட்டு பரவாசுதேவன், 2ஆம் பாட்டு வியூக வாசுதேவன். என்ன சுவாமி புதுசா சொல்றேன்? மார்கழி திங்கள் முதல் பாட்டு, 2ஆம் பாட்டு வையத்து. ஆமா, மார்கழி திங்கள் பாட்டுல என்ன இருக்கு? நாராயணனே நமக்கே பறை தருவான் முதல் பாட்டு வந்துட்டா, அதான் என்னது பரவாசுதேவன். 2ஆம் பாட்டுல பார்க்கடல் பையத்து என்ற பரமன் வந்திருக்கியா, அந்த 2ஆம் பாட்டு என்ன இருக்கு? அப்ப நாராயணனே நமக்கே பறை தருவான் இருக்கணும். அந்த நாராயணனே பார்க்கடலை பையத்து என்ற பரமன். சரியா புரிஞ்சுட்டு பாருங்க. அப்ப முதல் பாட்டு பரவாசுதேவனுக்கு, 2ஆம் பாட்டு வியூக வாசுதேவனுக்கு. திருப்பாவிலே தெரியணும். அப்ப பார்க்கடலில் பையத்து உண்ட பரமன். அப்ப பரவாசுதேவனே யுகதாசுதேவன் ஆண்டாளுடைய நிரூபணம். ஆண்டாள் சாதிக்கிறான் இல்லையா? இப்ப வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த ஒவ்வொருத்தரும் 3 பிரிக்கிறா. எது? துவாதச நாமங்கள் இருக்க. முதல்ல ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்னு அந்த பகவத் சப்தத்துல சொல்லப்பட்ட குணங்கள் இருக்கணும். அந்த குணங்கள் 6 குணங்களை என்ன பண்ணா 2 பிரிச்சுட்டா. சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தனுக்கு 2 பிரிச்சுட்டா. இப்ப துவாதச நாமங்கள் கேசவன் தொடங்கி நாராயண பரியந்தம் தாமோதர பரியந்தம் என்ன இருக்கு? அந்தந்த நாமங்கள் இருக்கணும். அதை 3 பிரிக்கிறார். எப்படி சுவாமினா, கேசவனாம் கேசவம், நாராயணம், மாதவம், இதெல்லாம் யாருக்குன்னா 3 பிரிக்கிறார். யாரா இருக்கு? கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர அப்படின்னு என்ன அர்த்தம்? வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தர் இவ ஒவ்வொருத்தரும் 3 அப்பன்னா யாரு? கேசவ, நாராயண, மாதவ. இந்த 3 சப்தங்கள் வாசுதேவனுக்கு. அடுத்த கோவிந்த, விஷ்ணு, மதுசூதர் இந்த 3 சப்தங்கள் சங்கர்ஷனுக்கு. அடுத்து திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர இந்த 3 சப்தங்கள் பிரத்யும்னனுக்கு. ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர இந்த 3 சப்தங்கள் அனிருத்தனுக்கு. ஆக 12 பேரையும் 3 பிரிக்கிறார். இதெல்லாம் வியூகத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். வியூக வாசுதேவன திருப்பார்கடல், திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு அதிதேவ தேவை உண்டு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. நீங்க ஆங்கில கணக்கெல்லாம் இங்க எடுக்கப்படும். ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் சித்திரை வைகாசி தான். அப்ப சித்திரை வைகாசி இருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு அதிதெய்வம் உண்டு. நீங்க வடக்கு பக்கம் போறேன்னு வச்சுக்கேன், பிருந்தாவனம் பக்கம் போறேன்னா, இப்ப இந்த மாசம் வைகாசி மாசம், நம்ம வைகாசின்னு சொல்றோமோ, அவன் வைகாசி சொல்ல மாட்டான். என்ன சுவாமி
நாராயண மாதம். என்ன சுவாமினா அந்த 12 திருநாமங்களை 12 மாசமா பண்ணிட்டா. 12 திருநாமங்களை 12 மாசம். அவன் என்ன கேசவ மாசம் நடந்துட்டு இருக்கேன்னுவா. நமக்கு புரியவே புரியாது. பிருந்தாவனம் எல்லாம் முறையெல்லாம் இதுதான் சொல்லுவா. நம்ம சித்திரை மாசம், புரட்டாசி மாசம், கார்த்திகை மாசம், தை மாசம் சொல்றோமோ அதெல்லாம் அவ சொல்ல மாட்டா. கேசவ மாசம் நடந்துட்டு இருக்குன்னுவா, இல்ல தாமோதர மாசம் நடந்துட்டு இருக்குன்னுவா. அப்ப அந்த 12 மாசங்களையே 12 நாமாக்களுக்கு அவ பேர் வச்சுட்டு இருக்கா. இது சொல்றவன இந்த அடிப்படையில் அவர் இருக்கிறா இல்லையா? அப்ப 12 மாசம் உண்டா சுவாமின்னா 12 ஆதித்தவர்கள் இருக்கா இல்லையா? அதுக்கு தேவதைய பகவான் தானே. ஆதித்யானாம் அகம் விஷ்ணுகு கண்ணனை கீதையை சொல்றானோ. ஆதித்யானாம் அகம் விஷ்ணுவும் சொல்றாளியா. அப்ப 12 சூரியர்கள் இருக்கா இல்லையா? அந்த 12 சூரியன் தேர்தல் வரணும். ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொன்னு. அதுல விஷ்ணு அப்படின்னு ஒருத்தர். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுவும் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப விஷ்ணுன்னு ஒரு மாசம், நாராயண ஒரு மாசம், கேசவன் ஒரு மாசம், அதே போல மதுசூதன் ஒரு மாசம், கோவிந்தன் ஒரு மாசம், திருவிக்கன் ஒரு மாசம். இதெல்லாம் உண்டு, இதெல்லாம் உண்டு. நம்ம பக்கம் இதெல்லாம் வடக்கு பக்கம் உண்டு. வடக்கு பக்கம் அப்படி உண்டுன்னா சம்பிரதாயத்தை வரதான் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே இல்லை, எல்லாரும் கிடையாது. இந்த மாதிரி கிருஷ்ணனுக்கே இருக்கக்கூடிய சம்பிரதாயம் இருக்கு இல்லையா? அவ இதை வச்சுட்டு இருக்கா. அதுக்கு மாதிரி நாம நிச்சயமா திருமண் காப்பு வச்சுக்கிறோமோ. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு நிச்சயம் சொல்றோமோ. கூடவே பிராட்டி சொல்றோம். இப்படி சொல்லிருக்கோமோ. 12 திருமலா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. கேசவம் பண்ணனா ஒவ்வொரு திருமண் காப்பிடும் போதும் கேசவன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, மாதவன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, கோவிந்தன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, திரிவிக்ரமன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனாலதான் 12 தோதச நாமமே அதுக்குதான். 12 திருநாமங்கள் நம்ம எடுத்துட்டு இருக்கோமோ. அப்ப இது நம்முடைய திருமையில் அவர் புண்ணியமா இருக்காரு. அதுக்கு மேல தோதச நாம பஞ்சரம்னு ஒரு கேள்விப்பட்டுக்கணும். சகசிரநாமம் வாசிக்கிறோமா. விஸ்வம் விஸ்வம் வசக்காரகா. அதோட கடைசியில வரும் தோதச நாமம் புரஸ்தாத் கேசவாதி அப்படின்னு வரும். அந்த தோதச நாமம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த தோதச நாம பஞ்சரம்னு பூர்ணமா இருக்கு. அதுலயே சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல இந்தந்த பெருமாள் எந்தெந்த வர்ணத்துல இருக்காருன்னு தெரிவிக்கிறார். எந்தெந்த பெருமாள் எந்தெந்த வர்ணத்துல இருக்கா. 12 பெருமாள் இருக்கானோ. அது கேசவன் தொடங்கி தாமோதர பரியந்தம் அந்தந்த பெருமாள் எப்படி இருக்கா, எந்த நிறத்தோடு இருக்கார், எந்த வர்ணத்தோடு இருக்கார், எந்த ஆயுதங்களை பிடித்துக் கொண்டிருக்கார், எந்த நிலையோடு இருக்கார் அப்படின்னு தெரிவிக்கிறார். கேசவன் தங்க வர்ணத்தில் இருக்க 4 கைகள் 4 சக்கரத்தை பிடித்துக் கொண்டிருக்காரு கேசவன். கேசவன் எப்படி இருக்கார்? தங்க வர்ணத்தில். அவர் வர்ணமே தங்க வர்ணம். தங்க வர்ணத்தில் 4 கைகளிலே 4 சக்கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார் கேசவன். கருணீல வர்ணமாக இருப்பவர் நாராயணன். நாராயணன் எப்படி இருக்கார்? கருணீல வர்ணமாக இருக்கார். அவர் 4 சங்கத்தை பிடிச்சிட்டு இருக்கார். கேசவன் 4 சக்கரத்தை பிடித்துட்டு இருக்கார், தங்க வர்ணம். நாராயணன் கருணீல வர்ணத்தோடு இருக்கார், 4 சங்கத்தை பிடிச்சிட்டு இருக்கார். அடுத்து 3வது எது? மாதவன். மாதவன் எப்படி இருக்கார்? நீலமணி ஒளி இருக்கு இல்லையா? அந்த நீலமணி ஒளியை போல 4 கதையை பிடித்துக் கொண்டிருக்கிறார். யாரு? மாதவன். அதுக்கப்புறம் கோவிந்தன். கோவிந்தன் நிலாவின் வர்ணம். நிலா இருக்கு இல்லையா? நிலாவின் வர்ணத்தை போல இருக்கிறார். 4 சார்ங்கம். சார்ங்கம்னா வில்லு. அந்த 4 சார்ங்கத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் யாரு? கோவிந்தன் பேர். அதுக்கப்புறம் விஷ்ணு. விஷ்ணு எப்படி இருக்கிறார்னா 4 கைகளில் கலப்பையை பிடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த விஷ்ணு. அதுக்கப்புறம் தாமரை மகரந்த கந்தத்துள் வர்ணத்தோடு இருக்கிறார் விஷ்ணு. அதுக்கப்புறம் மதுசூதனன். மதுசூதனன் எப்படி இருக்கிறார்னா தாமரை வர்ணத்தோடு இருக்கிறார். சுவாமி அங்கேயும் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லியிருக்கேன். என்னன்னா தாமரை வர்ணம்னா இவர் உலக்கையை பிடிச்சிட்டு இருக்கார். அங்க இருப்பது தாமரையில மகரந்தத்தூள் வர்ணத்தோடு, தாமரையில் இருக்கக்கூடிய மகரந்தத்தூள் வர்ணத்தோடு யார் இருக்கிறாரு? விஷ்ணு இருக்காரு. மதுசூதனன் தாமரை வர்ணத்தோடு, தாமரையினுடைய மகரந்த வர்ணத்துடைய வர்ணம் வேறு, தாமரையுடைய வர்ணம் வேறு. அந்த தாமரை வர்ணத்தோடு இருப்பவர் யாரு? மதுசூதனன். இவர் என்ன கையில பிடிச்சிருக்க? உலக்கைய கையில பிடிச்சிருக்கார். அடுத்து திருவிக்கிரமன் 4 வாள் கத்தி, 4 வாளை பிடித்துக் கொண்டு நெருப்பு வர்ணம், நெருப்புக்கு எந்த வர்ணமோ அந்த வர்ணத்தோடு உள்ளார் திருவிக்கிரமன். அதுக்கப்புறம் வாமனமூர்த்தி எப்படி இருக்காருன்னா 4 வஜ்ராயுத்தை பிடித்து. இதெல்லாமே எங்க இருக்குன்னா விஷ்ணு புராணத்துல இருக்கு, பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல இருக்கு,
வியூக வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய திருப்பார்களை இதெல்லாம் பூர்ணமா இருக்கு. அங்கிருந்தா இந்த சுவாமி எடுத்திருக்காரு. இந்த சுவாமி எடுத்ததுதான் நீங்க சொல்லிருக்கேன். வாமனமூர்த்தி எப்படி இருக்காருன்னா 4 வஜ்ராயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, உதயசூரியன் இருக்கானோ இது கட்சியில இருக்கு. உதயசூரிய வர்ணத்துல இருக்காங்க. உதயசூரியன் எந்த வர்ணமோ அந்த வர்ணத்தோடு இருக்கார் வாமனமூர்த்தி. ஸ்ரீதரன் எப்படி இருக்காரு? வெண்தாமரை. ஏற்கனவே தாமரை சொன்னேனே சுவாமி, இது வெண்தாமரை. அந்த தாமரையுடைய வர்ணம் வேறு, இந்த தாமரை வர்ணம் வேறு. அதுலதான் ஸ்ரீதரன் வெண்தாமரையோடு எழுந்தருள் இருக்கார். அது எப்படி இருக்காரு? கோடாரியை பிடித்துக் கொண்டிருக்கிறார். மரம் வெற்ற கோடாரி இல்ல, ஆழ வெற்ற கோடாரி. அது எப்படி சுவாமி இருக்கும்? அடி எனக்கு தெரியாது. மரம் வெற்ற கோடாரி தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆழ வெற்ற கோடாரி பார்த்துருக்கோம்னா பார்த்துருது கிடையாது அப்படின்னு தெரியும். இதெல்லாம் எங்க இருக்குன்னா, வேதாந்த தேசிகன் இதுக்குன்னு தமிழ்ல ஒரு பிரந்தம் பண்ணியிருக்காரு. அந்த பிரந்தத்தை நல்லா வாசிச்சா பிரபந்தமா பண்ணியிருக்காரு. அந்த ஒரே பாட்டு தான். ஒரே பாட்டுக்குள்ளேயே கேசவன் தொடங்கி தாமோதரம் பரியந்தம் அவர்கள் இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன, அவர்கள் இருக்கக்கூடிய வண்ணம் என்ன, அவர்கள் நிலை என்ன, ஒரே பாட்டிலே பூர்ணமா தெரிவிக்கிறார் அந்த கிரந்தத்தை. அதனால வாசிச்சா நல்லா தெரியும். ஆக நம்ம கடைசியா பார்த்தது ஸ்ரீதரன். ஸ்ரீதரன் இருக்கக்கூடிய தன்மை என்ன? வெண்தாமரை வர்ணத்தோடு அது கொண்டு கோடாரியை பிடித்துக் கொண்டு, எந்த கோடையை மனம் வெட்டும் கோடாரி இல்ல, ஆளை வெட்டக்கூடிய பேராரை பிடித்துக் கொண்டு ஸ்ரீதரன் இருக்காரு. அதுக்கப்புறம் ரிஷிகேஷன் மின்னல் போன்ற திருமேனியோடு, ரிஷிகேஷன் மின்னல் போன்ற திருமேனியோடு இரும்பு வழக்கையை பிடித்துட்டு இருக்கார். ஏற்கனவே இருந்தது சாதாரண வழக்கை. இவர் என்ன பண்ணா, இரும்பு வழக்கை கீழே சொன்னது கல் வழக்கை, கல்லால பண்ணப்பட்ட வழக்கை கீழே சொன்னது. இப்ப சொல்றது இரும்பு வழக்கை. இரும்பு வழக்கை பிடித்துக் கொண்டிருக்கார் யாரு? ரிஷிகேஷன். அடுத்து பத்மநாபன் எப்படின்னா சூரியன் போன்ற ஒளியோடு இருக்கார். சூரியன் போன்ற ஒளியோடு திகழ்கிறார். இவர் என்ன பண்ணிருக்கார்? இவர் ஆயுதம்னா இவர் பஞ்சாயுதத்தை தரித்திட்டு இருக்கார். பத்மநாபன் பஞ்சாயுதம், சங்கு சக்கரம் கதை வாள் இதெல்லாம் தரிச்சுன்னு பஞ்சாயுதோடு இருக்கிறார். கடைசியா தாமோதரனா இந்திர கோப பூக்கள் வர்ணத்தில் இருக்கார். எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்திர கோப பூக்கள் அப்படின்னா பட்டாம்பூச்சி வர்ணம் இருக்கணும், அதான் இந்திர கோப பூக்கள். இப்படின்னு ஒரு வாகனம் இந்திரலோக வாகனம் அப்படின்னு ஆழ்வார்க்கு இருக்கு. அப்படி இருக்கச்சே இந்திரகோப பூக்கள் வர்ணத்துல இருக்கார். பட்டாம்பூச்சி வர்ணத்தோடு தாமோதரன் இருக்கார். அது மட்டும் இவருன்னா பாசக்கயிறு 4 கையில் பற்றி கொண்டு இருக்கிறார். ஆக இவர் தான் 12 திருநாமத்தோடு இருக்கக்கூடிய 12 பெருமாள். அந்த 12 பெருமாள் இருக்கா இல்லையா? ஆக பரவாசுதேவன் என்ன, யூகவாசுதேவன் என்ன, இவரெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப பரத்துவம் பார்த்துட்டோம், வியூகம் பார்த்துட்டோம். பரத்துவம் என்பது ஸ்ரீவைகுண்ட நிலை, வியூகம் என்பது திருப்பார்க்கட நிலை. பரத்துவத்திலே பகவான் ஆனந்தமாக நித்தியமுக்தர்களோடு அனுபவத்தோடு வைகுண்டேது பரிலோகே சியாசாத்தம் ஜெகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணு வசித்தாத்மா பக்தேகி பாகவதைஷகான ஆனந்தமா அந்த வைகுண்டத்துல இருக்கார் நித்தியமுக்தர்களோடு. ஆனா பரவாசுதேவன் அவதாரத்துக்காகவும் அதுக்கு மேல யோகிகள் தேவர்கள் வந்து சேவிப்பதற்காகவும் கூப்பீடு கேட்கிற பரவாசுதேவன் இருக்கிறார். யோகவாசுதேவன் இருக்கார். இந்த 2ஐயும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 2 முடிஞ்சு பரத்வம் வியூகம். அடுத்தது விபவம்னா அவதாரங்கள்னா அவரவர்களுக்கு தகுந்தாற் போல எண்ணிறந்த யோனியுமாய் பிறப்பாய். இது ஆழ்வார் முதல் பாட்டினை தெரிவிக்கிறார். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுப்புடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாபுராமை உயிரளிப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறப்பாய். அவரவர்கள் தகுந்தா போல பிறக்கிறார், அவதாரம் பண்றார். அவரவர்கள் தகுந்தா போல என்னன்னா தேவ ஜாதி என்ன, மனுஷ ஜாதி என்ன, ஸ்தாவர ஜாதி என்ன, ஜங்கம ஜாதி என்ன, இதெல்லாம் பகவான் பிறக்கிறார். நாமும் பிறக்கிறோம், அவரும் பிறக்கிறார். ஆனா நாம் பிறக்கிறது அவர் பிறக்கிறது வித்தியாசம். அவர் இச்சாதீனமா அவருடைய பிறப்பு, நம்முடைய பிறப்பு கர்மாதீனமா பிறப்பு. இது கண்ணனே அர்ஜுனா சொல்றான், அர்ஜுனா நீயும் பிறக்கிற நானும் பிறக்கிறேன், ஆனா நானும் பிறந்து நீயும் பிறந்து அது பிரயோஜனம் இல்லைன்ற. நான் பிறந்தா பிரயோஜனம் உண்டு, நான் பிறந்ததுக்கு அப்புறம் நீ பிறந்தா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் உன்னுடைய பிறவை வெட்டுவதற்காக தான் நான் பிறக்கிறேன். நான் பிறப்பதற்கான என்ன, நீ உன்னுடைய பிறவாமை வேண்டும், நீ நேரா என்னுடைய நிலைக்கு வந்து அனுபவத்தை பிரீத்தி காட்சி கைங்கரியம் பண்ணதுக்கு தான் நான் பிறக்கிறேன். ஆனா நீயும் பிறந்தேன்னா அது நான் பிறந்ததே வியர்த்தமா போகுது. அந்த மாதிரி ஆயிடுத்தாங்க. ஆழ்வார் பிறந்து வியர்த்தமாகல,
ராமானுஜர் பிறந்து வருத்தமாகல. ஆனா பகவான் பிறந்து நிஜமா என்ன ஒருத்தரும் கிடைக்கலையே. கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஸ்ரீவைகுண்டம் போது, ஸ்ரீவைகுண்டம் போகும்போது யாராவது ஆக்ஷன் பண்ணார? யாரோ ஒருத்தராவது கூட வந்தாருன்னா? அர்ஜுனன் கூட வரல. கூட இருந்து ஆத்ம சகாவேன்னு சொல்லியிருக்கான். என்னுடைய நண்பன் ஆத்ம நண்பன் சொல்லியிருக்கான். சொன்னானா அர்ஜுனன் கூட வந்தான்னா? ஒருத்தரும் வரலையே. இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அவதாரங்க. அப்ப இதுல இந்த அவதாரம் பகவான அவதாரம் பண்ணியிருக்கான். ஆனா பிரசித்தமா 10 அவதாரம் சொல்றோம். பிரசித்தமாக 10 அவதாரம் சொல்றோம். மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கட்டியமானான்னு சொன்னான். ஆனா இந்த 10 மட்டும் அல்ல, இந்த 10 மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணிறந்த அவதாரங்கள், எண்ணிறந்த அவதாரங்கள், பிறந்தவாரம் வளர்ந்தவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசத்துல நிறைய அவதாரங்கள், எத்தனை அவதாரம். ஆனா அது நம்ம புத்திக்கு எட்டுற மாதிரி 10 வச்சுட்டு இருக்கோம். நம்ம புத்திக்கு எட்டணுமோ அதுக்காக ஏன்னா பிரம்மாவிலிருந்து முதல்ல பாருங்க என்னென்ன அவதாரம் சொல்லினேன். மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னிமி ராமனாய் தானாய் பின்னிமி ராமனாய் தாமோதரனாய் கர்க்கிமானான் இல்லையா? இப்ப நம்ம அவதாரத்தை பாக்குறோமோ என்னென்ன அவதாரம்? முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்ய அவதாரம் என்ன ஆச்சுன்னா, பிரம்மாவுக்கு வந்து வேதத்தை திருடின்னு போயிட்டான். வேதத்தை திருடி போனா ஒரு அசுரன். அந்த அசுரனை அழித்து பிரம்மாவுக்கு மறுதரும் வேதத்தை கொடுக்கறோமோ அதற்காக தான் மத்ஸ்ய அவதாரம். முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்ய அவதாரம் என்ன? மீனா பிறந்தான் பகவான். அந்த மீனா பிறந்தது வேதத்தை திருடி போன அந்த அசுரனை கொன்று அந்த வேதத்தை மீட்டு கொடுப்பதற்காக மத்ஸ்ய அவதாரம். அடுத்து கூர்ம அவதாரம். 10 அவதாரத்தை என்னன்னு சுருக்கமா சொல்றேன். 10 அவதாரம். அடுத்து கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம் என்ன சுவாமி? தேவர்கள் திருப்பார்கடல கடையச்சே மூப்பு, அவளுக்கு மூப்பு வந்துட்டு இதுனா அவளுக்கு சாவு இல்லாம இருக்கணும், சாகாம இருக்கணும், மூப்பு வராம இருக்கணும். அதற்காக அவருக்கு அமிர்தம் வேணும். அமிர்தம் வேணும்னு தாங்க கடையச்சே அவ ஆயாசமா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஆயாசமா போற அந்த பருவத்தை வச்சாரணும், மந்திர பருவத்தம். அந்த மந்திர பருவத்தை வச்சு வாசுகி என்ற பாம்பு வச்சு கடையிறா. ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள். கடையும் போது அந்த மந்திர பருவத்தம் கீழே இறங்கி போயிட்டே இருக்கு. கடல்ல முழுகிடுத்தனா எப்படி கடையிறது? கடைய முடியாதனோ, அதை தூக்கி பிடிக்கிறமோனோ, மந்திர பருவத்தை தூக்கி பிடிக்க முடியாது. அதனால என்ன பகவான் ஆமையாக அவதாரம் பண்ணான். அதான் கூர்ம அவதாரம். ஆமையாக அவதாரம் பண்ணனோ, அப்ப அது அமிழ்ந்து போகாம இருப்பதற்காக கீழே போய் தூக்கினானோ, அப்படிப்பட்ட தூக்கின அவதாரம் தான் கூர்மம். கூர்மாதிம் திவ்யலோகம் தத்துரிய மணிமயம் மண்டபம் தத்ரஜேஷம். இது பரத்துக்கு தஸ்மின் தர்மாதி பீடம் சொன்னமோ பார்த்தோமோ. அதே மாதிரி கூர்மாவதாரம் என்னைக்குமே கூர்மாசனம் வச்சுவா. இந்த ரிக்வித்துக்கள் இருக்காளே, யாகம் பண்றவா, அதே போல சம்பிரோஷனம் பண்றவா, பெரிய பெரிய பட்டாச்சாரிகள், அவளுக்குன்னா என்னன்னா கூர்மாசனம் போடும்போது கூர்மசேவத்திலே இருக்கும் அந்த ஆசனம். அந்த ஆசனத்தை வந்து உட்காருவா. அப்ப கூர்மாவத்தையே நான் இறங்காம இருக்கணும். ஏன்னா அப்பதான் தூக்கி பிடிக்கிறதுனும். அப்பனா இந்த ரிக்வித்துக்கள் தூக்கி நன்னா யாகம் பண்றதுக்கு உண்டான தமிழ் அதுதான் கூர்மாசனம்னு பேரு. அதுதான் கூர்மமூர்த்தி. கூர்மமூர்த்தியா அழுந்தாங்க. என்னென்ன காரணம்? நாம சம்சாரத்துல இருக்கமோனோ, நாமளும் முழுகாம இருக்கணுமோனோ, அதுக்காக கூர்ம அவதாரம். 2வது அவதாரம். 3வது அவதாரம் வராக அவதாரம். மத்ஸ்ய கூர்ம வராக அவதாரம் என்னன்னா, நான் சம்சாரத்துல அழுதி கிடக்குறோம், நம்மளையும் உத்தரணம் பண்ணும். பூமாதேவிய என்ன பண்ணா, ராட்சசம் கொண்டு போய் ஆய சுடுற மாதிரி சுருட்டி கொண்டு போய் வச்சுட்டான். பூமாதேவியும் உத்தரணம் பண்ணும். அப்ப நம்மையும் பார்க்கணும், பூமாதேவியும் பார்க்கணுமோனோ, அதுக்காக என்ன பண்ணா வராகன அவதாரம். பன்றியாய் அன்று பாரகம் கிண்ட பாழியான் ஆழியான் அருளே. ஆழ்வார் திருநங்கையாழ்வார். பன்றியாய் அன்று பாரகம் கிண்ட. அப்ப வராக பெருமாள பன்றிய அவதாரித்தாரனோ, அந்த பன்றிய அவதாரம் பண்ணி பூமி பிராட்டியை உத்தரணம் பண்ணால் மேற்கொண்டு நமக்கும் சம்சாரத்திலே அழிந்த நம்மளையும் உத்தரணம் பண்ணாரனோ, அதுக்கு வராக அவதாரம். அதற்கு மேலே நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம்னா ஆசிரிதனான பிரகலாதனை ரட்சிக்கிறமோனு. ஆசிரிதன் சொன்ன வார்த்தை, ஒரு பக்தன் சொன்ன வார்த்தை பொய்யாகப்படாது, அது மெய்யாகணும். எங்கும் உடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இரணியன் தூண் கொடைப்ப அங்கு அப்பொழுதே அகன்பிய தோன்றிய சிங்கப்பிரான் பெருமை தெரிவித்தார் இல்லையா? அதனால அந்த பிரகலாதனை ரட்சிப்பதற்காக பெரிய சூரனான இரண்யகசிப்பு அவனுடைய ஊரில் ஏற்பட அரண்மனை, அந்த அரண்மனை தூணிலே தோன்றினானோ, அங்கு தோன்றினானோ. அப்படிப்பட்ட அவதாரம். அந்த அவதாரம் ஒரு முகூர்த்த காலம் தான் இருந்தது.
பெருசா ஒண்ணு அவதாரம் மற்ற அவதாரம் எத்தனை நாள் இருந்ததோ தெரியாது. ஆனா நரசிம்ம அவதாரம் ஒரு முகூர்த்த காலம் தான் இருந்தது. அந்த முகூர்த்த கால அவதாரம் பண்ணணும் பிரகலாதனுக்காக, அது நரசிம்ம அவதாரம். அடுத்து வாமன அவதாரம். வாமன அவதாரம் சுவாமி தன் சிஷ்யனான இந்திரன், இந்திரன் ராஜ்யத்தை இழந்தான். யார்கிட்ட? மகாபலிகிட்ட. ராஜ்யத்தை இழந்தபடி இழந்த ராஜ்யத்தை மீட்டி கொடுக்கணுமோனோ, மீட்டி கொடுக்கணுன்றதுக்காக குள்ள வடிவத்தோடு வந்தான். குள்ளன்னா அப்படின்னா இந்த வாமனன் குள்ளம் இருக்கானோ, லோகத்துல குள்ளர்களா இருப்பானோ, அந்த குள்ளர்கள்லாம் பார்க்கச்சு இந்த வாமனன் இல்ல அவெல்லாம் பெரியவா சுவாமி, இந்த வாமனம் அவளை குள்ளம். அப்பனா அவளை பெரியவான்னு சொல்ற அளவுக்கு இவன் குள்ளம். அத்தனை குள்ளத்தோடு வாமனம் அவதாரம் பண்றான். அப்பனா என்ன, தன்னுடைய சின்ன பிஞ்சு கால், அந்த பிஞ்சு காலை காட்டி 3 அடி மண் கேட்க, அங்க உதகதாரா தீர்த்தத்தை கொடுக்க 3 அடி மண் கேட்க, உடனே அதுல இருந்து தன்னுடைய திருவடி கொண்டானோ அலம்புரிந்த இது தீர்த்தம். அப்படிப்பட்ட அலந்த திருவடி உன்மிதியில் புனலுரு ஒரு கால் நிற்க ஒரு காலம் காமரசி அவனும் உள்ளத்தின் அந்த திருவடி அளந்ததோனோ, அதுக்கு திருவடி அளந்து வந்தானோ அவன்தான் வாமனன். அப்படிப்பட்ட வாமன அவதாரம் இந்திரனுக்காக 3 அடி மண் கேட்டு கொல்வன்னான் மாவழி மூவடி தவ என்ற கல்வனேன்னு ஆழ்வார் பாசனம். அப்படிப்பட்ட 3 அடி மண் கேட்டு மகாபலி இடத்துல ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தானோ, அது வாமன அவதாரம். அடுத்து பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம்னா 21 தலைவர்கள் துஷ்டமான சத்திரியர்களை அழிக்க பரசுராம அவதாரம். 21 தலைமுறைகள். கோக்குல மன்னர் ராமானுஜ தாய் பாசனம். கோக்குல மன்னரை மூவழுகால் ஒரு கூர் மடுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன். 21 தலைமுறைகள் சத்திரிய வம்சமே இருக்கப்படாது அப்படின்னு அவள் ரோஷராமகா வேதாந்தி தெரிவிக்கிறார். ரோஷ கருணா காபுஸ்தகான்னு ராமனை சொல்றார். ரோஷராமகான்னு யார் சொல்றாரு? யார்? பரசுராமன். அவ்வளவு கோபக்காரம், கோபம் கொப்பளிச்சுட்டு வருதோன்னு நீதிக்கு நம்ம பார்த்தோம். பரசுராமனுடைய அவதாரம் என்னன்றது எதுவும் சொல்ல வந்ததுன்னா, அந்த பரசுராமனுடைய அவதாரம் 21 தலைமுறை போயிடுச்சு அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கப்புறம் பரசுராமன் முடிஞ்ச ராமாவதாரம். ராமாவதாரம்னா சரணாதி தர்மத்தை பாதுகாக்கணும், அதுக்குதான் ராமாவதாரமே. சரணாகதினா ஸ்ரீராமாயணம்னா சரணாகதி சாஸ்திரம் தான் பேரு. ஸ்ரீராமாயணம் சொன்னாலே சரணாகதி சாஸ்திரம்னு பேரு. அப்படிப்பட்ட சரணாகதியை பாதுகாக்கணும். அதுவும் யார் அந்த சரணாகதர் கண்டானே, யார் சுவாமி சரணாகதி பண்ணா? அரண்யத்தில் இருக்கக்கூடியவர்கள். காட்டுல இருந்தாலும் காட்டுல இருந்தவாலாம் சரணாகதி பண்ணா. தண்டகாரண ரிஷிகள் அவளும் வந்தவாளுக்கு ராமன்ட்ட எல்லாத்தையும் ஒண்ணு மூக்க அறந்துட்டு போயிட்டா, காது அறந்துட்டு போயிட்டா, கைய வெட்டிட்டு போயிட்டா அப்படின்னு அவெல்லாம் காமிச்சாகணும். அப்ப அவ சரணாகதி பண்ணணும் அவளுக்காக. அடுத்து லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணணும் அவனுக்காக. அதுக்கப்புறம் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தானோ அவனுக்காக. பரதன் சரணாகதி பண்ணானோ அவனுக்காக. விபீஷணன் சரணாகதி பண்ணானோ அவனுக்காக. சுக்ரீவன் குகன் இவெல்லாம் ஏற்றுக்கணுமோனோ, அதனால சரணாகத வத்சனாக ராமாவதாரம். அப்படிப்பட்ட ராமாவதாரம். ஆனா ராமாவதாரத்துல பிரதான சரணாகதிதான். எத்தனை சரணாகதி உண்டு அத்தனை பண்ணணும்னா, அதனாலதான் இந்த அபயப்பிரதார் அபயப்பிரதார் அப்படின்னு யாருக்கு பேரு? பெரியவத்தாருல பேரு அபயப்பிரதார். எதுக்கு சொல்ல வந்தனா, அந்த சரணாகதி சாஸ்திரத்தை பூர்ணமா சொன்னபடியாலே அவ்வளவு வைபவம். அப்ப சரணாகதிக்காக ராமாவதாரம் சொன்னார். சரணாகதி வசனாய் இருந்தார். அதே போல தன் தம்பியான விபீஷனையும் குகனையும் ஏற்க சரணாகதி ராமாவதாரம். அடுத்து பலராம அவதாரம். பலராம அவதாரம் இருந்தது பிரலம்பன் அப்படின்னு சில பேர்லாம் இருக்கா. அவெல்லாம் அந்த அசுரர்களை அழிக்குவதற்காக பலராம அவதாரம். பிரலம்பன் முதலான அசுரர்களை அழிப்பதற்காக பலராம அவதாரம். இது ஆவேச சொரூப ஆவேச அவதாரம் வேறு. பின்னாடி சொல்றேன், நேற்றுக்கே பார்த்தோம், மறுபடியும் சொல்றேன். சொரூப ஆவேச அவதாரம் வேறு பலராம அவதாரம். அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம், கண்ணன் அவதாரம். கண்ணன் அவதாரம்னா மோட்சத்தின் உபாயத்தை சொல்றதுதான் தன்னுடைய அவதாரமே. மோட்சத்துக்கு உண்டான உபாயம் என்ன? சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வபாபேப்ஜு மோட்சயிஷ்யாமி மாஷஷரா அப்படின்னு சொல்லியா. அப்ப மோட்சத்துக்கு உண்டான உபாயம் என்னவோ அது தெல்வதற்காக தான் கிருஷ்ணாவதாரம். ஆச்சரியமான அவதாரம். நம்ம பாகவத்தில் மேற்கொண்டு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் என்ன சொல்லுவாங்க? இனிமேதான் வரப்போறது, இன்னும் முடியல, இனிமேதான் வரப்போகுது. அப்படின்னா யாரெல்லாம் அதார்மிகர்களோ, அதர்மமா யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களை எல்லாம் அழித்து கலி கோலாகலத்தை முடித்து மீண்டும் கிருத்தயுக தர்மத்தை ஸ்தாபிக்கணும். கலி கோலாகலத்தை முடித்து
கிருத்தயுக தர்மத்தை ஸ்தாபிக்கிறோமோ அந்த கிருத்தயுக தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காகத்தான் எது கல்கி அவதாரம். அப்ப கலிகோலாகரத்தை முடிக்கணும், கிருத்தயுக தர்மத்தை தாவிக்கணும். காபிக்கிறது எப்படி சுவாமி? விஷ்ணு யசஸ் என்பவருக்கு பிள்ளையாக பிறக்கிறார். எங்க தெரியுமா? சம்பல கிராமம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே வெள்ளை குதிரையின் மேலே நீண்ட கட்கத்தோடு அவதரிக்க போகிறார் கல்கி. இது கல்கி அவதாரம். மொத்தம் 10 அவதாரங்கள். இது ஒவ்வொன்றிலும் உள்ளுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் உண்டு. இந்த 10 அவதாரங்கள் சொன்னாலும் மீனோடு ஆமை 10 அவதாரம் ஞாபகம் இல்லையா? ஆழ்வார் பாட்டு ஞாபகம் வச்சுக்கோ. திருமங்கை ஆழ்வார் பாட்டு இது. மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கிமானான். சுவாமி பரசுராமனும் காணும், பலராமனையும் காணும், ராமனையும் காணுமா? என்ன நன்ன பாருங்க. மீனோடு மச்ச அவதாரம், ஆமை கூர்ம அவதாரம், மீனோடு ஆமை கேடல் வராக அவதாரம், மீனோடு ஆமை கேடல் அரி நரசிம்ம அவதாரம், அகேடல் மீனோடு ஆமை கேடு அரி குரலாய் வாம அவதாரம், மீனோடு ஆமை கேடு அரிக்குரலாய் முன்னிமி ராமனாய். முன்னிமி ராமன்னா ராமனுக்கு முன்பட்ட ராமன். ராமன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி அவர் அவதாரம் பண்ணார் பரசுராமன். முன்னிமி ராமனாய் அதான் பரசுராமன். தானாய் ராமன் அர்த்தம், பின்னிமி ராமனாய் பலராமன் அர்த்தம். என்ன ஆச்சரியமான பாசனம் பண்ணணும். பின்னிமி ராமனாய் தாமோதரனாய் இதான் கண்ணன் அர்த்தம். அதுக்கப்புறம் கற்கியமானான். கற்கி என்ன? கல்கி. இதுதான் ஒண்ணும் கஷ்டமே இல்லை. ஆழ்வார் பாட்டை போல சுலபம். சாஸ்திரமா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், நமக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். ஆழ்வார் பாட்டு தெரிஞ்சுட்டு அர்த்தம் சுலபமா இருக்கும். வாழ்விலையும் நல்லா நுழைய தூரம். மீனோடு ஆமை கேடல் அரிகுரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கிமானான் இருக்குல்லையே. ஆனா இந்த 10 அவதாரத்துக்குள்ள நிறைய வேறுபாடுகள் உண்டு. பிறப்பில் பல்பிறவி பெருமான் ஆழ்வார தெரிவிக்கிறார் இல்லையா? பிறப்பில் பல்பிறவி, அது சாஸ்திரம் சொல்றது. அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பிரம்மம் பல செய்து வெளிப்பட்டு தெரிவிக்கிறார். அப்ப பகவானுடைய பிறப்பு எப்படி சுவாமி? கர்மாதீனமான பிறப்பு இல்லாத பெருமாள் கருணைக்கடியாக பிறக்கிறான். இத்தனை பிறவிகள் எதிரான சுவாமி நாமும் நிறைய பிறவி எடுத்திருக்கோம். ஒரு கோடானு கோடி பிறவிகள் எடுத்திருக்கோம். எல்லாம் கர்மாதீனம். பகவான் நிறைய பிறவிகள் எடுத்திருக்கான். அப்ப கர்மாதீனம் என்ன? இச்சாதீனம். அவர் கருணைக்கு அடிப்படையாக கொண்டு எடுக்கிறார். மேலும் பகவானுக்கு 10 அவதாரம் பார்த்தோம். ஆனா ஒரு சாஸ்திரம் 36 அவதாரங்கள் சொல்றது, எண்ணிலடங்காத அவதாரங்கள் சொல்றது. ஆனா 36 அவதாரங்கள் இருக்கிறது. வேதாந்த ஒரு கிரந்தத்தையே சாதிச்சிருக்கார் வேதாந்தேசிகர், ஒரு கிரந்தத்தையே சாதிக்கிறார். ஆக என்னென்ன அவதாரம் புரியத்துக்காக சிலதெல்லாம் சொல்றேன். ததிபக்த அவதாரம் ஒரு அவதாரம், ஹயக்ரீவ அவதாரம் தெரியும், அதெல்லாம் தசாவதாரத்துல வருதா? கிடையாது. ஹயக்ரீவ அவதாரம், நரநாராயண அவதாரம் ஒன்று இருக்கு. நிறைய அவதாரங்கள், அதனாலதான் தெரியும். பிறப்பில் பல்பிறவி பெருமான் ததிபக்த அவதாரம், ஹயக்ரீவ அவதாரம், நரநாராயண அவதாரம். தானே ஆச்சாரனா தானே சிஷ்யனா இருந்து திருமந்திரத்தை உபதேசம் பண்ணான்னு பாக்குறோமோனோ நரநாராயண அவதாரம். அப்புறம் குள்ளமா ஒரு மாமரமா அவதாரம் பண்ணியிருக்கார். குள்ளமா மகாமரமா அவதாரம் பண்ணியிருக்கார். மரமா கூட பெருமாள் பிறந்திருக்காரு, இருந்து பிறந்திருக்காரு மரமா கூட. அதுதான் முதல்ல பார்த்தோம்னோ எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய்னு ஆழ்வார் பாட்டு இருக்கணும். அப்பனா தேவ ஜாதி என்ன, மனுஷ ஜாதி என்ன, ஸ்தாவர ஜாதி என்ன, ஜங்கம ஜாதி என்ன, இந்த ஜாதியில பிறந்திருக்காருனோ தேவ மனுஷ திரிய ஸ்தாவர. அப்ப தேவ ஜாதி இது சுவாமி அவர் அவதாரம் பண்ணார்னா வாமன ஜாதி தேவ ஜாதி. வாமன ஜாதி இது வாமன அவதாரம் பண்ணணும். வாமனன் யாரு? தேவர்களுடைய பக்கம் தானே. அப்ப வாமன அவதாரம் தேவ ஜாதியில பிறந்ததுக்கு அது லட்சணம். அதுக்கப்புறம் மனுஷ ஜாதி சுவாமி ராமகிருஷ்ண அவதாரங்கள். மனுஷனா பிறந்தனும் ராமனும் மனுஷன்தான், கிருஷ்ணனும் மனுஷனா. அப்ப ராமகிருஷ்ண அவதாரங்கள் மனுஷ ஜாதி. திரியக்கு ஜாதின்னா என்ன சுவாமி? திரியக்கு ஜாதி நரசிம்ம அவதாரம் என்ன, வாமன அவதாரம் என்ன, மத்ய அவதாரம் என்ன, கூர்ம அவதாரம் என்ன, இதெல்லாம் என்ன திரியக்கு. இதெல்லாம் திரியக்கு அவதாரம். நரசிம்ம அவதாரம் ஏன்னா மனுஷன் இருக்க கலந்துருக்கணும். வராகம் பன்றிய அவதாரம் பண்ணிருக்கணும், மத்யம் மீன அவதாரம் பண்ணிருக்கணும், கூர்மம் ஆமைய அவதாரம் பண்ணிருக்கணும். இதெல்லாம் திரியக்கு அவதாரங்கள். அப்ப ஸ்தாவரமா பிறந்திருக்காருன்னா குள்ளமா ஒரு மாமரமா பிறந்திருக்காரணும், ஸ்தாவரம் அதுவும் பிறந்திருக்காரு. அப்ப 4 யோனிகளும் பிறந்தார். அதான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய். 4 யோனிகளிலே பிறந்தார்.
இப்ப இந்த அவதாரத்தை ரெண்டா பிரிக்கிறார். இப்ப 4 யோனிமா பிறந்தாரணும். ஸ்தாவர, ஜங்கம, தேவ, மனுஷன் பார்த்தோமோ. இந்த அவதாரங்களை ரெண்டா பிரிக்கிறார். என்ன சுவாமி ரெண்டா பிரிக்கணும்? முக்கிய அவதாரம், கவுன அவதாரம். இதை நம்ம சமீபத்துல பார்த்திருக்கோம். மறுபடியும் சொல்றேன். முக்கிய அவதாரம், கவுன அவதாரம் பேரு. அப்படின்னா பகவானே வைகுண்டத்திலிருந்து நேரே இறங்கி வந்து அவதாரம் பண்ணா அந்த அவதாரத்துக்கு முக்கிய அவதாரம் இருக்கு. வைகுண்டத்திலிருந்து திருப்பார்கடல், திருப்பார்கடல் இருந்து நேரா வந்து அவதாரம் பண்ணா அந்த பகவானே வரணும், வேற யாரும் வரக்கூடாது. பகவானே நேரா வந்தா அதற்கு முக்கிய அவதாரம்னு பேரு. அந்த மாதிரி முக்கிய அவதாரம் என்ன சுவாமி? ராமகிருஷ்ண அவதாரங்கள் இதெல்லாம் முக்கிய அவதாரங்கள்னு பேரு. அப்படி இல்லாமல் ஒரு ஜீவன், என்ன புரிஞ்சுக்கோ, ஒரு ஜீவனை தேர்ந்தெடுத்து, ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த ஜீவனுக்கு இருக்கும் பிராகிருத சரீரம், அந்த ஜீவனுக்கு ஒரு சரீரம் இருக்குன்னா இது பிராகிருத சரீரம். இந்த பிராகிருத சரீரத்துல என்ன பாருங்க, இது பிராகிருத சரீரமானோ, இந்த பிராகிருத சரீரத்துல தான் அப்ராகிருத திருமேனியோடு உள்ள பூர்றானோ, அதுதான் சுரூப ஆவேச அவதாரம். இந்த ஜீவன் ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஜீவாத்மாவுடைய பிராகிருத சரீரம், இந்த சரீரம் பிராகிருத சரீரம். இந்த பிராகிருத சரீரத்திலே தான் அப்ராகிருதமான திருமேனியோடு உள்ளே புகுந்தால் அதுதான் சொரூப ஆவேச அவதாரம். சொரூப ஆவேசம் அப்படிதான் தன் திருமேனியோடு போகாமல் நடப்பாங்க. அதுக்கு சொரூப ஆவேச அவதாரம் பேரு. அது அவதாரம் யார் சுவாமி? பின்னாடி சொல்றேன். இது ஒண்ணு. ஆக முக்கிய அவதாரம் ராமகிருஷ்ண அவதாரங்கள். சொரூபாவேச அவதாரம் அப்படின்னு என்ன? தன்னுடைய அப்ராகிருத திருமேனியோடு உள்ள புகிறது, அது சொரூபாவேச அவதாரம். அப்படி இல்லாமல் திருமேனியோடு போகாமல் ஒரு பலம், ஏதோ ஒரு பலத்திற்காக ஒரு சக்தியை மட்டும் அதில் வைத்தார். ஒரு சக்தி மாத்திரம் அந்த திருமேனியில் வைக்கிறார். இந்த திருமேனி ஒரு ஜீவாத்மாவுடைய பிராகிருத திருமேனி இல்லையா, அந்த பிராகிருத திருமேனிலே தன்னுடைய மொத்தமான சக்தியிலே ஏதோ ஒரு சக்தியை வைக்கிறானோ அதற்குதான் என்னது சக்தி ஆவேச அவதாரம். தன்னுடைய சரீரத்தையே அப்ராகிருதமான திருமேனியே கொண்டு போய் வைச்சா சொரூப ஆவேச அவதாரம். தன்னுடைய திருமேனியை கொண்டு போய் வைக்காமல் தன்னுடைய சக்தி எத்தனையோ இருக்கு, அந்த சக்தியை ஒரு சக்தியை மட்டும் கொண்டு போய் அந்த பிராகிருத திருமேனியில் வைத்தால் அதுக்கு சக்தி ஆவேச அவதாரம் பேர். முக்கிய அவதாரம் என்னது? ராமன், கண்ணன் முதலான முக்கிய அவதாரம். கவுன அவதாரம் என்னது? அந்த கவுனாபனம் அப்பிரதானம்னு பேரு. முக்கியம் அமுக்கியம் சொல்வார், இல்ல கவுனம்னு சொல்வார். அப்ப கவுன அவதாரம்னா அப்பிரதானம். அப்பிரதானம்னா இதில் ஸ்வரூப அவதாரம் ஒண்ணு, சக்தி ஆவேச அவதாரம் ஒண்ணு. ஸ்வரூப அவதாரம் எதுன்னா பரசுராம அவதாரம் ஸ்வரூப அவதாரம், பலராம அவதாரம் ஸ்வரூப அவதாரம். பரசுராம அவதாரம் பலராமத்தும் ஸ்வரூப அவதாரம்னா தன்னுடைய திருமேனியை கொண்டு அதுல வச்சுடுறாரு. ஆனா அந்த ஆத்மா வந்து பரமாத்மாவான கிடையாது, அவர் ஜீவாத்மா தான். அந்த ஜீவாத்மாவுடைய அந்த இந்த சரீரத்துல பிராகிருத சரீரத்துல தன்னுடைய அப்ராகிருத திருமேனியை கொண்டு போய் வச்சுடுறாருனோ அது சுரூபாவேச அவதாரம். இது பலராமனுக்கும் உண்டு, பரசுராமனுக்கும் உண்டு. சரி, அதே போல சக்தி ஆவேச அவதாரம் என்ன சுவாமி? சக்தி ஆவேச அவதாரம் கார்த்தவீரி அர்ஜுனன் நேற்று நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, ருத்ரன் என்ன, பிரம்மா என்ன, வியாசன் என்ன. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நம்ம நித்தியம் சொல்றோம் சகஸ்நாமத்துல. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே, இதெல்லாம் என்னது? சொரூபாவேச அவதாரம் அல்ல, இது என்ன? சக்தி ஆவேச அவதாரம் பேர். அப்ப ருத்ரன் சக்தி ஆவேச அவதாரம், பிரம்மா சக்தி ஆவேச அவதாரம், வியாசர் இவர் பேரு ஒரு சக்தியை வைக்கிறார் இல்லையா, சக்தியை வச்சு ருத்ரனை அழிக்க சொல்றார், சக்தியை வைத்து பிரம்மாவை படைக்க சொல்றார், சக்தியை வைத்து வியாசரை வேதத்தை பிரிக்க சொல்றார். இதெல்லாம் பண்றாரோ? இதெல்லாம் சக்தி ஆவேச அவதாரம் பேர். ஆக இதெல்லாம் பண்றாரோ? இதெல்லாம் சக்தி. ஆக முக்கிய அவதாரம். ஆனா இதுல என்னன்னா நம்ம உபாசனம் பண்ணணும், நம்ம சேவிக்கணுமோனும், நம்ம தொழணுமோனும். தொடர்ந்துல யார தொழணும் சுவாமி? 3 அவதாரங்கள் சொன்னேன். ஒண்ணு முக்கிய அவதாரம், இன்னொன்னு சொரூப ஆவேச அவதாரம், மற்றொன்று சக்தி ஆவேச அவதாரம் இருக்கு இல்லையா. இதுல
முக்கிய அவதாரத்தை மட்டும்தான் நம்ம உபாசனம் பண்ணணும், தொட வேண்டும். மற்ற ரெண்டையுமே இருக்க சக்தி ஆவேச அவதாரம் ஆகட்டும், சொரூப ஆவேச அவதாரமாகட்டும், ரெண்டுமே அது நாம தொட வேண்டிய அவசியம் கிடையாது. அதத்தான் ராமானுஜ நூற்றுந்தார் தெரிவிக்கிறார். போற்றும் புனிதன் சொன்னார், தொழும் புனிதன் சொல்லல, போற்றும் புனிதன் எடுத்திருக்கார். போக்குள மன்னரை மூவழுகால் ஒரு கூர் மடுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக ஆவேச அவதாரத்தை நாம் உபாசிப்பது கிடையாது. சக்தி ஆவேச அவதாரமாகட்டும், சொரூபாவேச அவதாரமாகட்டும், அதை நாம் உபாசிப்பது கிடையாது. சரி சரி, இந்த பகவானுடைய அவதாரம் எப்படி சுவாமி? கர்மத்தால் வந்தது கிடையாது, இச்சையால் வந்தது. அவருடைய அனுகிரகத்தால் வந்தது, அவருடைய சங்கல்பத்தால் வந்தது. இச்சையால் வந்தது, கர்மத்தால் வந்தது கிடையாது. இதை வேதாந்த தேசிகன் கீதா பாஷ்யத்துக்கு தாத்பரிய சந்திரிகைன்னு ஒன்று எழுதியிருக்கார். கீதா பாஷ்யம் ஆச்சரியமானது. பெருமானுடைய கீதா பாஷ்யம் ஆச்சரியம். அதுக்கு தாத்பரிய, அதுக்குன்னு ஒரு டிப்பினி கொடுத்திருக்காரு, தாத்பரிய சந்திரிகைன்னு. அதுல எடுக்கிறார். அதுல என்னன்னா, அஜலத்த சத்தம் அஜகஸ்தத் ஸ்வபாவதா சுத்த சத்தம் அயஞ்சத்த ரேக்தா மாத்திர நியந்தானகா தன்மத்ராணி சமுதயகா சாது சம்ரட்ச ரட்சணகான்னு தெரிவிக்கிறார். என்னன்னா, நாம் பிறக்கிறோம் இல்லையா, நாம் பிறக்கிறோம், நாம் அழிகிறோம் இல்லையா? அப்ப நம் பிறவி அவர் பிறவி ரெண்டும் உண்மை தானே. நம்முடைய பிறவியும் உண்மை, பகவானுடைய பிறவியும் உண்மை. ஆனா நாம் பிறக்கும் போது எத்தனையோ கர்மத்துக்கு உட்பட்டு சிரமப்படுகிறோம். ஆனா அவர் தன் பெருமைகளை ஒன்று கூட கூடாமல் பிறக்கிறார். நாம பிறக்கிறதுக்கும் பகவான் பிறப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நாம எப்படி பிறக்கிறோம்? கர்மத்துக்கு வசப்பட்டு எத்தனையோ சிரமப்பட்டு பிறக்கிறோம். அவரு தான் சிரமப்படுறாரு, ஒரு சிரமமும் கிடையாது. இச்சாதீனம், இச்சாதீனம் மட்டும் இல்லாத அவர் பெருமையை தான் குறைச்சிக்கிறார சுவாமி. அங்க ஒண்ணு வேண்டாம், நாமே ஒரு வீட்டுல இருக்கோம், சொந்த வீடு. சொந்த வீட்டுல இருக்கச்சே நல்ல ஆனந்தமா என்னென்ன வசதிகள் உண்டோ எல்லா வசதிகளும் இருப்போம். அதே ஒரு பக்கத்துல ஒரு அந்த சொந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும். அந்த வெள்ளை அடிக்கக்கூடிய சுவாமி என்ன சொல்லிட்டாரு, நீர் ஒரு 2 மாசம் இங்க இருக்கப்படாது, அது எல்லாத்தையும் தேய்ச்சி அடிக்கணும். அதனால ஒரு வீட்டுக்கு போயிடுனார். அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டுக்கு போனோம்னு அங்க குறைச்சுட்டே இருப்போம். அங்க எங்க ஆத்துல இது இருந்தது, இங்க இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, என்ன பண்றது, எது பண்ண குறைஞ்சுட்டே இருப்போம். அதே போல பகவான் சீவை கூட்டத்துல ஆனந்தமா இருக்கார், அவர் பெருமையோடு இருக்கார், அவருக்கு உண்டான சம்பத்து என்ன எல்லாம் நல்லா இருந்திருக்கார். அவதாரம் பண்றச்சே ஏதாவது குறையறதுன்னா ஒரு குறையும் கிடையாது. தன்னுடைய பெருமையை ஏதாவது குறைச்சிக்கிறான்னா ஒண்ணு கூட குறையாம அப்படி அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ற இல்லையா? இதுதான் சுத்த சத்தமயம், சுத்த சத்தமயமான திருமையோடு பகவான் பிறக்கிறார். நாம எப்படி பிறக்கிறோம்? பாஞ்ச பௌதிகம். காயமே இது பொய்யடா காத்தடித்த பையான்னு தெரிவிக்கிறார் தமிழ்ல. இது வெறும் இது பாஞ்ச பௌதிகம். 5 சேர ஆக்கை பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசம், அது 5 சேர்ந்தது இந்த சரீரம். இது பாஞ்ச பௌதிகமான சரீரம். ஆனா பகவான் எப்படின்னா பஞ்ச உபனிஷத் மயம், பஞ்ச சக்தி மயம். அப்படின்னா பகவானும் அவதாரம் பண்றார், நாமும் பிறக்கிறோம். நாம கர்மத்தால பிறக்கிறோம், சிரமப்பட்டு பிறக்கிறோம். என்னென்ன சிரமம் உண்டோ அத்தனை சிரமத்தோடு பிறக்கிறோம். ஆனா ஒரு சிரமமும் இல்லாமல், தன்னுடைய பெருமையை குறைத்துக் கொள்ளாமல், தன்னுடைய சங்கல்பத்தாலே, தன்னுடைய இச்சையாலே பகவான் அவதாரம் பண்றார். அதுவும் சுத்த சத்தமயமான திருமேனி. அங்க என்ன திருமேனியோ ஸ்ரீவை குண்டத்துல அதே திருமேனியோடு பிறக்கிறார். நாம பாஞ்ச பௌதிகமான உடம்போடு பிறக்கிறோம். அது மட்டும் இல்ல, பஞ்ச சக்தி மயம், பஞ்ச உபனிஷத் மயம், அதோட பிறக்கிறார். நம்ம கர்மம் புகுந்தால் பிறக்கிறோம், நமக்கு கர்மத்தால பிறக்கிறோம். ஆனா பகவானும் என்ன சுவாமி, தர்மத்துக்கு எப்ப அதர்மம் தலையெடுத்தால் பிறக்கிறான். தர்மம் கீழே போறது, அதர்மம் தலையெடுக்கிறதுனும், அதர்மம் தலைமை எடுத்தால் பிறக்கிறானோ. நாம் பிறப்பது கர்மத்தை தொலைக்க, அவர் பிறப்பது எதனால? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுர்ஷுதாம் தர்ம சம்ஸ்தாபனாச்சாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் இச்சை காரணமாக பிறக்கிறான், நாம் கர்மம் காரணமாக பிறக்கிறோம். அவருடைய அவதார ரசி இந்த 6 தான் வேதாந்தேசி தெரிவிக்கிறார். ஆக பகவத் அவதாரத்துக்கு பிரயோஜனமே துஷ்டர்களை நிரசித்து சாதுக்களை ரட்சிப்பது. இதுதான் பகவானுடைய துஷ்ட நிரசனம், சாது ரட்சணம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்யுதாம் தர்ம சம்ஸ்தாபனம், தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணணும், துஷ்டர்களை நிரசனம் பண்ணணும், சாதுக்களை ரட்சிக்கணும். அதற்காக தான் அவருடைய நிலையை தெரிவித்தார்.
இது மூன்றாவது. ஆக பரத்வம், வியூகம், விபவம் 3 ஆயிரத்து. பரத்வம் ஸ்ரீவைகுண்டநாதன், வியூகம் திருப்பார்கடல் வியூக வாசுதேவன், அதை விபவம் ராமகிருஷ்ண அவதாரங்கள் என்ன, அந்தந்த அவதாரங்கள் பண்ணினான். அது என்னென்ன, தேவ, மனுஷ, திரியற்கு, ஸ்தாவரம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளோடு ஆழ்வார் தெரிவித்தா போல என்னென்ற யோனியுமாக பிறந்தான், அதுல பிறந்தார். இப்ப 3வது நிலை, பகவான் 3வது நிலை முற்று பெற்றது. அடுத்து 4வது எது, அந்தர்யாமி. 4வது அந்தர்யாமி. அந்தர்யாமி என்னன்னா, நாம எங்க போனா நம்முடைய கூடயே இருக்கார். பழைய பேசிட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ள இருக்கார். நீங்களாம் கேட்டு இருக்க, உள்ளுக்குள்ள இருக்கார். நேற்றுக்கே ஒண்ணு சொன்னேன், அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாது. பிரம்மம் உள்ளுக்குள்ள இல்லாம ஏதோ ஒரு தத்துவம் இருக்காது, அதுவுமே கிடையாது. எல்லாத்திலையும் பிரம்மம் இருக்கு. பிரம்மம் இருக்கணும். அப்படி இருக்க செய்தே இதுதான் அந்தர்யாமிக்கும் இருக்கு. இதுல என்னன்னா, நாம நிறைய பாபங்கள் பண்றோம், நரகத்துக்கு போறோம், அப்பவும் கூட இருக்கார். நல்ல புண்ணியம் பண்றோம், சொர்க்கத்துக்கு போறோம், அப்பவும் இருக்கார். இவர் விட்டுறாருன்னா விடுறதே கிடையாது. இந்த ஜீவாத்மா பேரே அதீத காருண்யம். ஜீவாத்மா பேரே சுவாமி இவர்தான் பாவத்தை பட்டு நரகத்துக்கு போயிருக்காரு, விட்டுடுவேன். நாம எல்லாம் தீர்த்தத்தை தெளிச்சு அனுப்பிடுவோம், விடுறதே இல்லை. அப்போ உள்ளுக்குள்ள உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனே இருந்தது, உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்காரையா. எதனால, காருண்யத்தாலே அவனை விட்டு பிரியாமல் உள்ளேயே இருக்காரு. அந்த நிலைதான் அந்தர்யாமினி பேர். உள்ளே இருந்து கொண்டு நியமிக்கிறான், உள்ளே இருந்து கொண்டு நினைக்கிறான். நாம் அவனாய். ஆனா என்ன பண்றானா, அவரை நம்ம பாக்குறதே கிடையாது. தெரியலையே சுவாமி, எனக்கு தெரியல. என்னைக்குமே நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது இது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சாலும் பண்ணும். தப்புன்னு தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கறதுனா உள்ள இருந்து நியமிக்கிறான் பகவான். நாம் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அது தெரியாதபடியான பண்ணோம், நாம நம்முடைய விருப்பப்படி பண்ணிட்டு இருக்கணும். உடனே அவனுடைய நமக்கு நன்னா அவனுடைய விருப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், கிடு கிடு கிடுன்னு கிளைய பொழிறான். அவன் சொன்னத்தை செஞ்சுட்டோம்னா கிடுகிடுன்னு கீழே போயிடான். ஆனா அந்தர்யாமியா இருக்கான சுவாமி நமக்கு தெரியலையா சுவாமினா, யோகிகளுக்கு மட்டும்தான் தெரியுது. யோகிகள் இருக்கா இல்லையா, அந்தர்யாமினா இது அஷ்டாங்க யோகம் பண்ணணும். அந்த அஷ்டாங்க யோகம் தெரிஞ்சவா என்ன பண்ணுவா, அவளுக்கு தான் தெரியும். இப்ப யோகம் மட்டும் தெரியுது. நம்முடைய இருதய கவனத்திலே பகவான் எழுந்தருளி இருக்கார். ஆச்சரியமான அந்தர்யாமித்வம். அதே இதய கவனத்தின் கவனத்துக்குள்ளதான் இந்த ஜீவாத்மாவும் இருக்கார். ஜீவாத்மாவும் அங்கேதான் இருக்கார், பரமாத்மாவும் அங்கேதான் இருக்கார். ஆனா தெரிஞ்சுக்கல. என்ன சுவாமி அங்கேயே இருக்காரு, நானும் அங்கேயே இருக்கேன், எனக்கு பக்கத்திலே இருக்கிறேன், தெரிஞ்சுக்கலையே. எங்கேயோ இருக்கார் சுவாமி, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பரவாயில்ல, அப்படின்னா விட்டுடலாம். ஆனா அங்கேயே பக்கத்திலே இருக்காரு இல்லையா. நாம் என்ன பண்றோம், உதாசீனனை போல இருக்கிறோம். ஏன்னா இவர் எப்ப தெரிஞ்சு கொள்றாரோ அப்ப அவனுக்கு கிட்டுறது. பகவான் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிறான் அப்படின்னு நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப அவனுடைய அனுகிரகம் நன்னா கிட்டுறது. கிடு கிடு கிடுக்குன்னு உடனே அவருடைய அனுகிரகத்தை போயிடுறாங்க. இத்தனை ஜென்மம் ஆகி இன்னும் தெரிஞ்சுக்கலையோ, தெரிஞ்சுட்டவனா இல்லையே சுவாமி. அந்தர்யாமியா பகவான் இருக்கார். அவர் உள்ளுக்குள்ள இருக்காருன்னா எந்த தப்பும் மனமாட்டோம், ஒண்ணும் வேண்டாம். ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றோம், இல்ல ஏதோ தவறுதலா ஏதோ ஒன்று பண்றோம்னா யாரா சுற்றி பாக்குறோம், யாரா இருக்காலாம் பாக்குறோம். யாரும் இல்லைன்னா உடனே அந்த பாத்திரத்தையோ அந்த வஸ்துவையோ திருடுறோம், இல்ல ஏதோ தப்பு காரியம் பண்றோமோ. யாரும் இல்லைன்னா இப்ப இவர் உள்ளுக்குள்ள இருக்காருன்னு எண்ணம் இருந்தா அது பண்ணுவோமா? அந்த எண்ணம் இல்லையே. சுவாமி நம்மோடய இருக்கார், சுவாமி அவர் பார்த்துட்டு இருக்கார், தப்பாச்சே அவர் எனக்கு தண்டனை கொடுப்பாருங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அதை பண்ண மாட்டோம் போனோம். அந்த எண்ணமே இல்லையே. அந்த எண்ணம் வந்துருச்சு வச்சுக்க, உடனே பகவான் ரட்சிக்கிறார், உடனே காரியத்தை பண்ணுகிறார். ஓ என்ன நினைச்சுட்டான், அந்த சமயத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் என்ன பண்றாருன்னா, வெளியில இல்ல, வெளியில இருந்து என்ன நினைச்சான்னா நான் உள்ளுக்குள்ள அவனை அனுகிரகம் பண்ணுறது நாடி ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள மனசு மாறிடுச்சுன்னா உடனே சட்டுன்னு கொடுத்துடும். ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் கூட இல்ல, ஒரு வினாடி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அந்த ஒரு வினாடி நம்ம நினைச்சோம்னா போறோம். அந்த நினைவோடு என்ன பண்றாருன்னா அவன் கொடுத்து நினைச்சுக்கான், இனிமே அவனுக்கு அனுகிரகம் தான் அப்படின்னு அதை பொழியத்துக்காக தான் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அந்த சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு பகவான் இருக்கான். அப்படிப்பட்ட நிலைதான் அந்தர்யாமித்துவம் சொன்னார். அடுத்து கடைசியா அர்ச்சாவதாரம். விண்மீதிருப்பாய்
மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்ணீர் உழல்வாய், இவற்றுலெங்கம் மறைந்துரைவாய் அப்படின்னு தெரிவிக்கல. இப்ப அர்ச்சா திருமேனி ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான விஷயம். என்னைக்குமே கடைசி நிலை இருக்கு இல்லையா, ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன், திருவங்கை ஆழ்வாருடைய திருமடல். ஏறால் முயல் விட்டு காக்கை பின் போவதேன். எங்கோ சீவை குண்டநாதன் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கலே, பார்த்திருக்கல, போயிருக்கல, போனவ வந்து யாராவது சொல்லியிருக்கால, அங்க ரொம்ப நல்லா இருக்க சேவிச்சு நீங்கள வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணும் இல்லை, ஸ்ரீரங்கம் போறோம், சேவிக்கிறோம், நம்பரும் ஆசீர்வாத சேவை சேர்க்கிறார், பெரிய பெருவா சேவை சேர்க்கிறார், வாங்க சேவிக்கிறார், போனோம். திருவள்ளிக்கேணி பாசாதி போறோம், நின்ன திருக்கோலத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கார், சேவிக்கலாம், வாங்க போனோம். அதே மலை மேல நின்று இருக்கார், குண்டின் மேல தேவப்பெருமாள் போலாம். திருக்கணவர சௌரி பெருமாள் ஆச்சரியமா இருக்கார், நீலாதிரி இன்னும் அப்படிப்பட்ட ஆச்சரியமா இருக்காரனோ, அந்த ஆச்சரியமான திருமேனி சேவிக்கணுமோனோ, அதுவும் பிரயோக சக்கரத்தோடு இருக்காரியா, அந்த திருமேனி சேவிக்கலாம், வாங்க போலான்னு. அது மாதிரி சீவைக்குள்ள போலாம், வாங்க சேவிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காரு? தெரியலையே சுவாமி, இதுக்கு அங்க போயிட்டு இருக்காரு, அங்க போகாதீங்கோ. எங்க போகணும்? இது பிரத்யட்சமா அர்ச்சா திருமேனி செவ சாய்க்கிறாரே, அதை சேவிங்கோ. அதுக்குதான் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு. முயல் மாம்சம் இந்த தரையிலே கிடைக்கிறது, அது ரொம்ப நன்னா இருக்குமா அப்படின்னு தெரியாது. திருமேனியாழ்வார் போய் கேளுங்க, முயல் மாம்சம் நன்னா இருக்குமா, அது தரையிலே இருக்கு. காக்க மாம்சம் எங்கேயோ இருக்கு, மேல இருக்கு, ஆகாசத்துல இருக்கு, ஏங்க போயிட்டு இருக்கு, அது போகாதீங்க, இது பிடிக்கும்னு சொல்ற. அந்த முயல் மாம்சத்தை போலதான் அர்ச்சாவதாரம். இது எக்ஸாம்பிள், அப்படியே எடுத்துக்க வேண்டாம். அப்படியே இதுதான் ஆழ்வார் திருக்குறுந்தாண்டகத்தை தெரிவிக்கிறார். திருவங்கை ஆழ்வார் பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லை என்று மண்டினார். அர்ச்சாவதாரத்துல பிரதிபக்தி இல்லைன்னா அவளு மோட்சம் போவதா தெரியலேன்னு அவர் சொல்லிட்டார். ஆழ்வார் சொல்ற கொஞ்சம் நல்லா இதை புரிஞ்சுக்கோ. அர்ச்சாவதாரத்துல பிரதிபக்தி இல்லைன்னு வச்சுக்கோ, என்னதான் பரத்துவம் இருக்கட்டும், என்னதான் வியூகம் இருக்கட்டும், என்னதான் விபவம் இருக்கட்டும், என்னதான் அந்தரியாமை இருக்கட்டும், எதையாவது சேவிச்சிருக்கல, பரத்துவத்தை சேவிச்சாத சுவாமி, இங்க முடிச்சாதான் போக முடியும், அதுவும் போனவா திரும்புறது கிடையாது, சேவிக்கல. வியூகத்தை எங்க இருக்குன்னு தெரியலையே, யார் பார்த்திருக்கா? நான் பார்க்கல, அப்ப வியூகம் செய்யல. அப்ப விபவம் நம்ம ஊர்ல தான் நடந்திருக்கு, நம்ம ஊர் தான் ராமகிருஷ்ண அவதாரங்கள் எல்லா அவதாரம் நம்ம ஊர்ல தான் நடந்திருக்கு. அந்த காலத்துல நான் இல்லையே, சேவிச்சேன்னா சேவிக்கலையே, சரி. அந்தரியாமைத்தும் என்னுடைய ஹிருதய கமலத்திலே இருக்கான், என்னால சேவிக்க முடியல. ஆனா பின்னானார் வணங்கும் சோதி திருமூடி கலத்தானாய் முதலானாயே நாம் கண் கொண்டு சேவிப்படி. இந்த பிராகிருத கண்ணு, இந்த கண்ணு எத்தத்தையோ பார்க்கறது, இந்த கண் கொண்டு சேவிக்கும்படியான ஒரு தன்மையிலே அர்ச்சா திருமேனி சேவிக்கிறானோ, அந்த அர்ச்சா திருமேனி யாரு பிரதிபக்தி இல்லையோ அவன் மோட்சம் போவதா தெரியலேன்னு ஆழ்வார் சொல்லிட்டார். அப்பன்னா நமக்கு அர்ச்சையில நமக்கு பிரதிபக்தி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்பன்னா இத்திவ்யதேசம் உனக்கு பிராபண்யம் இருந்தால் இது கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார். இந்த திவ்யதேச பிராவண்யம் இருக்கணுமோனோ, நமக்கு இருக்கும் பிராவண்யத்தை திவ்ய தேசத்தை கைங்கரியம் காட்டணும். திவ்ய தேசம் போய் பகவானை சேவிக்கணும். உணர்த்த கையினராய் அடியேனுக்கும் போற்றுமினேன்னு சொல்லுவா. யாராவது திவ்ய தேசம் போயிட்டு இருக்கா, சுவாமி என்னால வர முடியாது, எனக்கு சரீர உபாதையா இருக்கு, வர முடியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே அவர் சொன்னார், புனர்த்த கையினராய் அடியேனுக்கும் போற்றுமே. ஆச்சு இன்னைக்கு 5 வருட சேவை. ஆச்சரியமான ஆழ்வார் திருநெல்ல ரொம்ப ஆச்சரியமா நடக்கிறது. எப்படிப்பட்ட வைபவம்! ஆழ்வாருடைய மங்களாசாசனம் என்ன, 9 பெருமாள் அந்த கிடவாந்த எழுந்தொழி என்னமா ஆழ்வார் மங்களாசாசனம். இந்த சேவிக்கணுமானோ, இந்த சேவிப்பதே கைங்கரியம். அப்ப நல்லா போக முடியல, என்ன சொல்லுவா, புனர்த்த கையினராய் அடியேனுக்கும் போட்டுவினே, எனக்கும் சேர்த்து சேவிச்சிருந்தோம் அப்படின்னா வாஸ்தவம் தான். ஆனா இப்ப அதுல என்ன தெரிவிக்கிறான்னா, இதெல்லாம் திவ்யதேச கைங்கரியம் முக்கியம், திவ்யதேச கைங்கரியம் முக்கியம். ஆனா இதெல்லாம் ஆழ்வார்களும் ஒத்துண்டு இருக்கா, எல்லா ஆச்சாரியும் ஒத்துண்டு இருக்கா. எல்லா ஆழ்வார்களும் திவ்யதேச கைங்கரியம் தான் பிரதானம், எல்லா ஆச்சாரிகளும் திவ்யதேச கைங்கரியம் தான். இதுல வந்து சரி சுவாமி, திவ்ய தேசம் போக முடியலையே சுவாமி, எனக்கு வயசாயிடுத்து, இல்லை உனக்கு உபாதம் இருக்கு, அது மட்டும் இந்த மாற்றுத்திறனாளின்னு சொல்றா பாருங்க, சில பேர்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் மோட்சம் இருக்காது உண்டு, அவள் ஊமைக்கே இருக்குன்னா
அது இவாளுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கச்சே இந்த அவளால போக முடியல சுவாமி, அவளுக்கெல்லாம் எப்படி? அப்ப அவளும் திவ்ய தேசம் இருக்காருன்னா இத பராசர பட்டர் தெரிவிக்கிறார். குடிகுஞ்சேஷி ரங்கேஸ்வரகான்னு தெரிவிக்கிறார். எங்கேயோ மலைகளிலேயோ மலை தாழ்வரைகளிலோ புதரிலோ அது இதெல்லாம் இருக்கு இல்லையா, மூளையிலோ எங்கெங்கயோ இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல எல்லாம் நீங்க போக முடியலன்னா உங்க ஆத்திலேயே பெருமாள் இருக்காளே, உங்க ஆத்திலேயே பெருமாள் இருக்காளே, அந்த பெருமாளே செவிச்சாலே போறோம். இங்க இதுதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்து எப்பேர் மற்ற பேர். தமருகந்து எவ்வுருவம் அப்படின்றிருக்காளையா, நீ அந்த சௌசல்யத்தை நினைத்து நீ உள்ளம் உடல் சிரிக்கிறது என்றார் பராசர பட்டர். நீ இப்படி இந்த பக்தானாம் துவாம் பிரகாசசே நகே ரூபம் நகே ஆதாரம், பக்தர்களுக்காலே உன்னுடைய ரூபம் இருக்கணும். அப்படி இருக்க செய்தே அதை பத்தி நான் நினைக்கிறேன். நினைச்ச உடனே என்னுடைய உள்ளமே சிரிக்கிறதுன்னு தெரிவிக்கிறார் பராசர பட்டர். எதுக்கு சொல்லுவேன்னா, அப்படிப்பட்ட இதெல்லாம் தவிப்பதுன்னா முரட்டு விஷயமா இருக்கு. பட்டர் எப்படின்னா சிரிக்கவே சிரிக்காது. அவருக்கெல்லாம் பகவானை பார்த்து அவரு முரட்டு சம்ஸ்கிருதம். இதெல்லாம் குரத்த ஆழ்வாருக்கு வர சிலிர்க்குமே தவிர, ஆனா இப்படிப்பட்ட அர்ச்சா திருமேனியை பார்த்த உடனே சிலிர்க்கிறது எப்படிப்பட்டது? கிரகத்துல இருக்கிறது அர்ச்சா திருமேனி. நம்ம ஒவ்வொரு ஆத்திரையும் அர்ச்சா திருமேனி இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். அந்த திருமேனி சேவிக்கிறவனும் திவ்ய தேசம் இருக்கட்டும் சுவாமி, என்னுடைய வீட்டுல கட்டிட்டு இருக்கவனும் சரி சுவாமி எப்படி சுவாமி இருக்காரு, எப்படி இருக்கார்? பெரிய வீடு கட்டி ஒரு சொல்லி சில சொல்லுவோம், பெரிய வீடு கட்டியிருக்கார் சுவாமி. எத்தனை ரூம் இருக்கு? 5 பெட்ரூம் இருக்கு. 5 பெட்ரூம் இருக்கு. ஒரு பெரிய ஹால் இருக்கு. இந்த வராண்டா இருக்கு. மேற்கொண்டு யாராவது கெஸ்ட் வந்தா அதுக்குன்னு தனியா ரூம் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு பெரிய சொல்லுவோம். நல்லா கட்டிருக்கா போட்டு நல்லா கட்டிடுவோம். ஒவ்வொன்னா பார்த்துட்டே இருக்கா. அதுக்கு ஒரு தனி ரூம் இருக்கான்னா, தனி ரூம் இது இருக்கு, இங்க எல்லாம் இருக்குன்னா, பெருமாள் இங்க வச்சுட்டு இருக்கேன்னா வாங்க உள்ள வாங்க ஐஷன் போவார். ஐஷன் போயிட்டு நேர தனி ரூமுக்கு ஐஷன் போறார். சுவாமி என்ன சுவாமி தனி ரூம்ல இருக்குன்னா, பெருமாள் இடம் பண்ணிருக்கா, வாங்க எவ்வளவு இடம் கொடுத்துருக்கான் பாருங்க. நேர தனி ரூம் இருக்கா. அங்க ஒரு அலமாரி இருக்கும். அந்த அலமாரிக்குள்ள உப்பு மிளகாலாம் வச்சிருப்பார். 4 அலமாரி 4 கட்டம் இருக்கணும். அதுல மேல உப்பு மிளகா வச்சிருக்கார். அது கீழே கொஞ்சம் இந்த சின்ன சின்ன காய்கறி எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் வச்சிருப்பார். அதுக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கணும். இங்க வச்சிருக்க பார். இந்த இடத்துல பூர்த்தி அவரு கொடுத்துட்டார். சின்ன அலமாரி, சின்ன வீடு. எத்தனை? 5 பெட்ரூம் இருக்கு. பெரிய ஹால் இருக்கு, வராண்டா இருக்கு, தோட்டம் துறவெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பெருமாளுக்கு என்ன சுவாமி, அதுவும் தனியார் ரூம் இல்ல, இத்தினூண்டு பெரிய தனியார் ரூமு. அந்த தனியார் ரூமுக்குள்ள ஒரு அலமாரி. அந்த அலமாரிக்குள்ள 4 கட்டம் இருக்கணும். 4 கட்டத்துல ஒண்ணு உப்பு மிளகா வைக்கிறது, பருப்பெல்லாம் வைக்கிறது, இன்னொன்னு விதத்தோ வைக்கிறது. அதுல ஒரே ஒரு கட்டம் இருக்கணும், ஒரே ஒரு கட்டம். அந்த கட்டத்துக்குள்ள பெருமாள் இங்க ஆசீர்வாதம் இருக்காரு. ஏன்னா இவர் இங்கேயே சாப்பிட்டுலாமா, தனிக்கு ரூம்லயே சாப்பிடலாமா, அதனால இங்கேயே வச்சிருக்க சுவாமி. இதுக்குன்னு எவ்வளவு இடத்த ஒதுக்கி இருக்க பாருங்க பெருமாள் இருக்கிறதுக்கு. நியாயமான்பா. இது ஒரு நிலை. இன்னொன்னு என்னன்னா, அர்ச்சா திரும்பி நிக்குது. இன்னொன்னு என்ன, இவர் அப்பவே எங்கேயோ வெளில போயிடுவார். திவ்ய தேசம் போறாரு வச்சுப்போம். அப்படியே திவ்ய தேசம் சொல்றேன். இல்ல அவ உத்தியோக விஷயமா இல்ல போறாளா, இல்ல தன்னுடைய பந்துக்கள் விஷயமா இல்ல போறாரா தெரியாது. ஏதோ போயிட்டு வச்சுக்க, உடனே அந்த பெருமாள் பக்கத்துல அரிசியை கொண்டு வச்சுக்குவா. ஒரு ஆழாக்களை கொண்டு வந்து அரிசி கொண்டு வச்சுட்டு, பெருமாள் நீ சாப்பிடும், திருவாராதனை பண்ணிடணும். நித்தியார்த்தம் தெரியாது. சில பேர்லாம் சில வழக்கம் வச்சுட்டு இருக்கா. என்ன சுவாமி, என்னைக்கு விடுமுறை நாளோ அன்னைக்கு திருவாராதனை, என்னைக்கு விடுமுறை நாளோ அப்ப மத்த நாளா இருக்க வேண்டியதான், பேசாம இருக்க வேண்டும். இது ஒருத்தர் வச்சுட்டு இருக்க இந்த பழக்கம். இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு தெரியல. அப்ப விடுமுறை நாள்ல மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், மத்த நாள் சாப்பிட மாட்டேன்னு இருக்கா இல்லையே. எத்தையோ உனக்கு இருக்கிற 10 நிமிஷமா 10 நிமிஷமாவது ஆராதனை பண்ணியாகும். அவர் இன்னும் 2 மணி நேரம் 10 மணி நேரம் 30 மணி நேரம் என்கிட்ட இருந்து சொல்லவே இல்லை. அந்த ஞாபக பராசர பட்டருடைய திருவாராதனை கிரமம் தெரியுமோ, அவர் இருக்கிற இடத்துக்கு பெருமாள் என்ன பண்ணுவார், ஏழை பண்ணி பிரசாதத்தை கொண்டு வந்து சொல்லுவார். பிரசாதத்தை கொண்டு வர சொல்லிட்டு அங்கிட்ட கை காமிப்பார். நாரணரும்பொழில் மாபெரும் சோழனம் வைக்கிறான் 100 தடாவெண்ணை வாய் 5 படா வைத்தேன் கூடார வெல்லும் சிறு கோவிந்தா எல்லாத்தையும் சாப்பிடு சொல்லிட்டு அடுத்து கொண்டு போகும் அப்படின்னு. அப்ப என்ன சுவாமி அவர் அந்த மாதிரி பண்ணிருக்க, நாங்களும் அதே மாதிரி பண்ண வேணா, அந்த மாதிரி பண்ண முடியாது. அவருக்கு எப்பவுமே பகவத் விஷயம் தான் வருதும் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அதுக்கு ஒதுக்க முடியாதுன்னா தாராளமா பண்ணலாம். நீங்க ஒரு நாளைக்கு கிட்ட 24 மணி நேரம், அதுல 8 மணி நேரம் ஒதுக்கி இருக்கணும். 8 மணி நேரம் தூங்குறது, நித்திய கர்மா பண்றது, இதெல்லாம் 8 மணி நேரம் ஒதுக்கி வச்சா கிட்டத்தட்ட அதுல இன்னொரு 8 மணி நேரம் உத்தியோகத்துக்கு ஒதுக்கணும். மிச்சம் 8 மணி நேரம் இருக்கணும்.
அந்த 8 மணி நேரத்துல நீங்க என்ன பண்றேன்னு நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு காரியம் பண்ணிருக்காரு. அதுல தாராளமா 2 மணி நேரம் கிடைக்கும், நிச்சயமே கிடைக்கும். நிச்சயமே 2 மணி நேரம். அதுல ஒரு அரை மணி நேரம் இல்ல 1/4 மணி நேரம் அந்த பகவானுக்காக செலவழிச்சு வச்சுக்க, என்ன ஆனந்தப்படுறாரு, அத்தனை ஆனந்தப்படுறாரு. ஆனா அவரை கொண்டு போய் அலமாரில வைக்கிறோம். எங்கேயா யாத்திரை போயிட்டோம் இல்ல வேற எங்கேயா போயிட்டோம்னு வச்சுக்கேன், பக்கத்துல அரிசியை வச்சுக்கணும். ஆச்சு, சரியா சாப்பிட்டுக்கோ, நீயே சாப்பிட்டுக்கோ, நீயே சாப்பிட்டுக்கணும். நம்ம மாத்து குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நான் வெளில போயிட்டு இருக்கேன், குழந்தை நீ எல்லாம் அங்க வரப்படாது, தெளிவாதான் போனோம், நீ ஆத்திரையே இரு, இதோ உனக்கு பக்கத்துல இதனோட அரிசி ஒரு ஆளாக்கு அரிசி வச்சுட்டேன், இதை வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்றோமா? சொல்லுவோமா? சொல்றது கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த நிலைய அச்சாத்திரிமேன் இருக்கு. வீட்டை பூட்டிட்டு வேற போயிடும். வீட்டை பூட்டிட்டு போயிடு, பூட்டிட்டு போறேன். அவன் பூட்டிட்டு போயிட்டா நான் என்னுடைய சக்தியை நான் தான் பாத்துக்கிறேன், அவர் எங்க பாத்துக்கிறாருன்னா அப்படியே இருக்க. 4 நாள் வரைக்கும் அந்த அரிசியை பார்த்துட்டே இருக்கார். வந்ததுக்கு அப்புறம் இவர் ரொம்ப ஆயாசமா வந்துட்டு இருக்காருனோ, வந்தவொடனே ஓ வந்திருக்கா எனக்கு பண்ண போறேன்னா இவர் பார்த்து இவர் ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு திருவாரா அப்படின்னு இத்தனைக்கும் பொறுமையா இருக்கார். அந்த பொறுமைத்துறை எங்க இருக்குன்னா அர்ச்சா திருமேல் இருக்கு. தமருகந்தது எவ்வூர்வம் அபூர்வம் தானே, தமருகந்து எப்பேர் மற்ற பேர் தெரிவிக்கிறா இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தன, அந்த அர்ச்சா திருமேல பிராபண்யம் இருந்தா தான் மோட்சம்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார்கள். அந்த அர்ச்சா திருமையிலே பிராபண்யம் இருக்கணும் தெரிவிக்கிற அந்த திறமையில இருக்கணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல அந்த அர்ச்சா திருமேனி என்ன, நாம என்ன பிரசாதமோ அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிற. இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு புளியோதரைதான், ஆனா அவர் பார்த்து தத்தியோன்னு ஒரு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பார். புளியோதரை சுவாமி குடு பாத்துக்கலாம், எத்த கொடுக்குறோமோ அது ஆனந்தமா எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை அந்த அர்ச்சா நிலை என்ன, அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்னது, இந்த அர்ச்சா நிலைக்கு அப்புறம் மேலும் விதம் இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்தோன்னே இந்த அவதாரம் 9வது அவதாரமாக இருக்கக்கூடிய ஈஸ்வர அவதாரம் முடியாது. அதுக்கப்புறம் 10வது அவதாரம் இருக்கு, அப்திரவியம் பார்க்கணும். என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரம் பெருமானார் ஜிய திருவிழியேசனும் ஆச்சாரியன் திருவிழியேசனும் பாகவதார்கள் திருவடிகளே சரணம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இது அடுத்த வாரம் காலக்ஷேபம் உண்டு. என்னன்னு நம்ம உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நாளைக்கு தெலுங்கு காலக்ஷேபம் உண்டு. தெலுங்கு தெரிஞ்சவா அவசியம் வந்து பார்க்கலாம். காலத்துல 10 மணிக்கு உண்டு, மறுபடியும் சாயங்காலம் 5 மணிக்கு உண்டு. இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஆழ்வார் நிறுவனார் ஜிய திருவிழியேசனம் ஆச்சாரியன் திருவிழியேசனம் பகவதால் திருவடிகளே சரணம்.